அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு. அதாவது திருக்குறள் அதிகாரம் கலந்துரையாடல் வாரந்தோறும் வள்ளுவம் ஆரம்பிச்சு 100வது அதிகாரம் வந்துட்டோம். நாம ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நினைக்கல, இவ்வளவு தூரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். 1329வது நிகழ்ச்சியில 100வது அதிகாரம் பண்புடைமை. ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். சாதாரண பயணம் கிடையாது, மிகப்பெரிய பயணம். உண்மையாவே இது 100 அதிகாரம் வந்திருக்கோம் நம்ம ஆரம்பிச்சு. அதுல ஒவ்வொரு முதல் அதிகாரம் பேசுறதுல இருந்து இப்போ நம்ம பேச போறதோ, இதுக்கு முன்னாடி பேச போறதோ, அந்த ஒவ்வொரு அதிகாரம் பேச போறதோ பல மேம்பாடுகள் நம்மிடையே இருக்குது. அந்த நம்ம ஒவ்வொரு திருக்குறள் படிச்சுட்டு நம்ம அது விளக்கம் கொடுக்கும் போது நம்ம ஒரு முறையை நம்ம பேசுவோம், நம்மளோட அனுபவங்களையும் சேர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முரண்பட்ட கருத்துக்களும் நம்ம அதுல கலந்துரையாடி இருப்போம். இந்த முறை 100வது அதிகாரம்ன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு திருக்குறள் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்கேன். நம்ம எனக்கு நான் திருக்குறள் எடுத்துக்கல படிக்கிறதுக்கு, நம்ம வினய்தித்தா சார் கொடுக்கல, ரத்னவடிவேல் சார் கொடுக்கல, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். நாங்கெல்லாம் உங்களோட சேர்ந்து பேசலாம் அப்படின்ற இதுல பண்ணியிருக்கேன். யாராச்சும் வரலன்னா மற்றவங்க பண்ணுவோம். ஏன்னா 10 குறள் இருக்கு, 100வது அதிகாரம்ன்றதுனால ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்றதுனால நம்ம பிரேமா மேடம் கூட நான் எதுவும் கொடுக்கல, அவங்களுக்கும் கொடுக்கல, மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு குறள் படிக்கலாமே அப்படின்றதுதான். அது இது வரைக்கும் நம்ம பண்ணல. அதாவது யாராச்சும் படிப்பாங்க, நம்ம பேசுவோம், கலந்து பேசுவோம் அப்படின்றது. இந்த முறை ஒரு கொஞ்சம் அதை பிரிச்சு கொடுப்போம், 100வது அதிகாரம் வந்துட்டோமே அப்படின்றது ஒரு மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சியை நாம எல்லாரும் நமக்குள்ளே ஒரு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 100 அதிகாரம் வந்ததுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் டீம் நம்ம நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தானே, இது மிகப்பெரிய சந்தோஷம். பலர் இதுல நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த பயணத்துல நாம எல்லாருமே ஒரு நல்ல பண்புடையரால் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் பயணிக்கிறோன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்குது. இது முன்ன பின்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு, மனுஷன் என்ன எல்லாருக்கும் வரதானே செய்யும். குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். ஒரு நேரத்துல நமக்கு பணக்கசப்பு வரும், ஒரு நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அருமையா பயணிக்கிறோன்றதுல அந்த நமக்குரிய குழுவுக்குரிய ஒரு பண்பே நமக்கு தெரியுது. எந்த அளவுக்கு நம்ம அந்த பண்போடு இருக்கிறோம், அந்த அந்த ஒரு எந்த இலக்கோட பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நமக்கும் ஒரு தெளிவு இருக்குது. எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இவ்வளவு செய்திகள் நாம இந்த பயணத்துல நாம கலந்து, அதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறோம் சொல்லலாம். அதுவும் மிகப்பெரிய பண்பு தான். உண்மையாவே அது நம்ம இவ்வளவு நாட்களாக, நீண்ட நாட்களாக பயணிக்கிறோம்னா மிகச்சிறந்த பண்பு இருக்கு. அந்த பண்பு வள்ளுவர் சொல்ற மாதிரி இருக்குதான்னா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க பேசுவீங்க. நிறைய திருக்குறள் இதுக்கு முன்னாடி அறம் பத்தி பேசுக, ஒழுக்கமுடைமை, பெருமை, சான்றாமை இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா பண்புடைமை சொல்லியிருக்காரு. இந்த பண்புடைமை எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு குறள் பத்தியும் நம்ம என்ன செய்ய போறோம் பார்ப்போம். நாம ஒரு குறள் ஒருத்தருக்கு முதல் குறள் சிவகுமார் சார் தான் கொடுத்திருக்கேன். 2வது குறள் அமுதா மேடம் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர்களை நீங்க அடுத்தடுத்து வாசிக்கலாம். வாசித்துட்டு உங்களோட அனுபவங்களையும் சேர்த்து சொல்லலாம். அதுக்கு பிறகு அதை அவங்க சொல்லி முடிச்ச உடனே மற்றவர்கள் நாம எல்லாம் பேசலாம். மகிழ்ச்சி. சிவகுமார் சார், நீங்க தான் முதல் குறள் வாசிங்க. வணக்கம், மகிழ்ச்சி. சார் சொல்ற மாதிரி, நம்ம சக்கரவாணி சொல்ற மாதிரி வாய்ப்புக்கு நன்றி. அடிக்கடி அவங்க சொல்ற வார்த்தை வாய்ப்புக்கு நன்றி. முதல் குரல் எனக்கு கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன். உங்களுக்கு பாத்தீங்களா, நம்ம மெசேஜ் பாக்கல, முதல் குரல் அதாடா எடுத்து பாக்குறேன். நமக்கு தான் கொஞ்சம் எப்பவுமே மைண்ட்ல ஒண்ணு இருக்காது. படிச்சு பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்கிறேன். என் பதத்தால் அதிகாரம் 100.
பண்புடைமை குறள் 991. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. புதியது தேசியம் சொல்றாரு, எண்களை போல் யாரும் புரிந்து கொள்ளும் வகையில் வார்த்தைகளுடன் எளிமையாக பழகுவதே பண்புடையவருக்கான வழக்கு என்றார். அதாவது எளிய முறையில் எல்லார்கிட்ட பேசணுன்றார். அதனால் அன்போட பேசணும், எளிய முறையில் பேசணும், பொடவும் பேசக்கூடாது. வாங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா, தூங்குனீங்களா, என்ன விசேஷம், அவங்க பிரச்சனை கேட்கணும், கேட்டு நம்ம முடிஞ்ச சொன்னா இல்ல வழிகாட்டணும். எளிய முறையில் கேட்கணும். ஏன் எங்கிட்ட வந்து காலங்காத்தால வேற வேலை இல்லையா அப்படின்னா கடுப்பா சொல்லாம வாங்க வரவேற்று எளிய முறையில் வரவேற்று உபசரித்து பேசுவதிலே ஒரு பண்புடையவருக்கு அழகு நான் புரிஞ்சுக்கிறேன். எளிய முறையில் கலந்து பேசுவதனால் நற்குணம் உடையவர் என்று பெயர் எடுக்கலாம் அப்படின்றார். அப்படிதான் உலகம் அப்படிதான் இருக்கு. அன்புடையவர்களும் பண்புடையவர்களும் உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு எஸ்ரா ஒரு இடத்துல சொல்றாரு. எஸ் ராமகிருஷ்ணன் அவரு நிறைய டூர் போறவர். அவர் பயணம் தான், அவர் பயணத்தில் தான் அவர் நிறைய பார்ப்பாரு. பயணத்துல கிடைக்கிற அனுபவத்தை தான் கதைகள் சொல்லுவாரு, எழுதுவாரு, பேசுவார். அப்படி வட இந்திய பக்கமும் இங்க போறப்போ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. பஸ்ல அவருக்கு கிட்டத்தட்ட மைண்ட் ஒடிஞ்சிட்டு போடும் தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கோயிங் டு பெயின். மயக்கம் வந்து விழுந்துடுவோம்னு தெரியுது. ஒரு சில நேரத்துல இறங்கி நிக்கிறாரு, அது நினைச்ச மாதிரி விழுந்துறாரு. வித்தின் 1 hour யாருமே தெரியல, எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாரோ வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. பிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாரோ வட இந்தியில இருந்த ஒரு ஆளு என்ன மயங்கி விழுந்த இந்த ஒரு ஆளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து எனக்கு உதவி செய்த மனிதர்கள் போல உலகம் பூரா நிறைய இருக்காங்கன்றாரு. உலகம் பூரா நிறைய இருக்காங்க, அன்புள்ளவர்கள் பண்புடையவர்கள் நிறைய இருக்காங்க. இந்த பண்புள்ள மக்கள் இருப்பதனாலேதான் உலகம் வாழ்கிறது அப்படின்னு எஸ்ரா ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு கதையில தோற்று கணக்குன்னு அறம் தொகுப்புல இருந்து ஜெயமோகன் ஒரு கதை. திருவாண்டத்துல இருக்கிற கெசேல் சாஹிப் என்ற ஒரு ஆளுமையை பத்தி ஜெயமோகன் கதை. கெசேல் சாஹிப் யாருமே இல்ல, ரோட்ல சாலை கடையில டீ விற்கிறவர். வாங்க பாய் டீ சாப்பிட்டு போங்க, வாங்க டீ சாப்பிட்டு போங்க, காசு இல்ல, காசு இல்ல என்ன பரவாயில்ல கொடுங்க, இருக்கிறப்ப கொடுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் இலவசமா டீ கொடுப்பாராம். பக்கத்திலேயே முடிஞ்சா உங்களுக்கு முடிஞ்ச சில்லற 4 நாவோ 8 நாவோ 6 நாவோ இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு உண்டியலை வச்சுக்கிட்டு ஒரு டீ கொண்டு வந்து வியாபாரம் பண்ணி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அன்போடு பேசுவாரு. ரொம்ப சும்மா சாப்பிட்டு போங்க, சும்மா சாப்பிட்டு போங்க, காசு இல்லைன்னா பரவாயில்ல, டீ குடிக்கணும் ஆசை இருக்குல்ல, காசு இல்லையா சாப்பிட்டு போங்கன்னு சாப்பிட்டு போய் இங்கே காசு போட்டா உண்டு, இல்லைன்னா இப்படி அந்த வியாபாரம் பண்ணி பண்ணி கெசேல் சாஹிப் திருவனந்தபுரத்துல ஃபேமஸ் ஆகுறாரு. அப்புறம் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறாரு. அவர் நான்வெஜ் தான், நான்வெஜ் சாப்பிடாத மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்கன்றாரு. நான்வெஜ்ஜுக்காக பசிக்காக அலைகிற மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு சின்ன குடிசை போட்டு நல்ல நான்வெஜ் கடை வைக்கிறாரு. 12 மணிக்கு கடை தரதான்னா 3 வரைக்கும் நடக்கும். வர்றவங்க வந்து சாப்பிட்டு இலவசமா சாப்பிட்டு போலாம். வெளியே ஒரு உண்டியல் இருக்கும், வேணும்னா காசு போடுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. ஒண்ணுமே சொல்லுவா, ரொம்ப அன்பா வருது. என்ன பாய் நீங்க பிள்ளையார் மாறா, என்னன்னா இங்கெல்லாம் வந்துட்டு அப்படின்னு அன்போடு விஷயம். நீ என்னடா எந்த ஊருக்காரண்டா, படிக்க வந்திருக்கியா, சாப்பிட்டு போ, காசு பரவாயில்ல போடா போடா அப்படின்னு வரும். அப்படி அன்பு. அவனுக்கு மீன் கொழுப்பு வைப்பாரான், அவனுக்கு விருப்பமான ஒரு சிக்கன் துண்டு எடுத்து வைப்பாரான். அப்படி பசியால வரக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த எளிய மக்களுக்கும் உணவு கொடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. இந்தியில இருந்து காசு போடலாம், இல்லைன்னா போடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கெசேல் சாஹிப் இருக்கிறதுனால்தான் பசியாரும் மக்கள் நிறைய இருந்தாங்க. பசியோடு வந்த மாணவர்கள் படித்து பெரியவர்கள் ஆனாங்கன்னு தோற்று கணக்குல கதையை முடிப்பார்.
பண்புடையவர்கள் எங்கேயுமே இருக்காங்க, உலகம் புறாவும் இருக்கிறாங்க. பிறருக்கு உதவுவதுதான் பண்புடையவர்கள், அன்புடையவர்களுடைய நம்ம உலகம் இருக்குது அப்படின்னு இந்த குரல் இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சார், அருமை. அதாவது ஒரு நல்ல ஒரு 2 சின்ன உதாரணம் கொடுத்து ஒரு நல்ல முடிச்சுங்க. நல்ல கதை ஒண்ணு சொன்னீங்க. அருமை அருமை அருமை. இந்த குரலுக்கு வேற எளிமையா நடக்கிறது தான் பண்புடைமை சொல்றாரு. நம்ம வேற யாருன்னா ஒருத்தர் 2 பேர் ஏதாச்சும் 2 கருத்து சொல்லணும். எளிமையா நடக்கிறது. சரி மேடம், பிரேமா மேடம் வாங்க. சமீபத்துல நான் ஒரு கதையை பகிர்ந்தேன் சார் ஒரு தளத்துல. நம்ம இதுலயும் அதை பார்த்திருப்பீங்க. ஒரு ஆட்டோக்காரன், ஒரு வயசானவரு, ஒரு ஸ்ட்ரிக்டா பேசிட்டு வாடகைக்கு ஏத்திட்டு போன ஆளு, அங்க அந்த வீட்டுல இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணி அந்த ஆளை கூட்டிட்டு வர்றாரு. ஒரு கர்டிசி, காசு இல்லைன்னு சொல்றாரு அந்த பெரியவர். அவ்வளோ கணக்கா 250 ரூபாய் வேணும்னு கூட்டிட்டு போன ஆளு, பரவாயில்லப்பா அப்படின்னு வண்டி ஏத்தி விடுறாரு. இது இந்த கர்டிசி அப்படின்றத நமக்கு ஆங்கிலத்துல இந்த பண்புடைமைக்கு சொல்றது. அது அதனால அவனுக்கு அவர் கொடுத்த அறிவுரையால அவன் திருந்திட்டான். 8 வருஷமா குடிச்சிட்டு இருந்தவன் திருந்திட்டான். அப்படிலாம் அந்த கதை முடியும். அந்த ஒரு நினைவு கர்டிசி அப்படின்றது அந்த பண்புடைமை. எப்படிப்பட்டவங்களுக்கும், அது பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், அந்த பண்பு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த கதையில நான் பார்த்தேன். One can gain virtue called courtesy if one is accessible easily. எப்படி அந்த பெரியவருக்கு கிடைச்சது? அவரு இருமுறாரு, அந்த மாதிரி இருமும் போது ஐயா பார்த்து தண்ணி குடிங்க அப்படின்னும் போது, கொஞ்சம் மெல்ல ஓட்டுப்பா, நான் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஹார்ட் பேஷண்ட்னு சொன்ன உடனே இவருக்கு அவரோட அப்பா ஞாபகம் வருது. அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிறாரு. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த மனிதம் அப்படின்றது சில கணங்கள் இருந்தா மாத்திரும் மக்களை அப்படின்றது அந்த மெசேஜ். இன்னைக்கு பண்புடைமையில சார் ரொம்ப நல்லா பொருளையும் சொல்லி கதையும் சொன்னாரு. வாய்ப்புக்கு நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி நன்றி. இருந்தோ வந்தான்லமா அந்த கதையோட தலைப்பு இல்ல மைக் அன்மியூட் பண்ணு மேடம். அன்மியூட்ல தான் சார். எங்கிருந்தோ வந்தான். அதான் சொன்னேன். தலைப்பு எங்கிருந்தோ வந்தான். எழுதின பையன் காலேஜ் படிக்கிறான், 20 வயசு பையன். ஆமா, அந்த பையன் இந்த கதையை எழுதியிருக்கு. நீங்க சொன்னது 2 கதையுமே நான் கேட்டேன். நல்லா இருந்தது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு அழகா அந்த கதையை நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க நீங்க. அது இந்த இடத்துக்கும் ரொம்ப பொருத்தமான கதை தான். அமுதா மேடம், நீங்க உங்க குரல் படிச்சிருங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதுக்கு எல்லாரோட கருத்துகளும் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் சார். அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழும் நல் வழியாகும் அப்படின்னு மு. வரதராசனார் குறிப்பிடுறாரு. பரிமேலழகர் பிறர் மேல் அன்பு உடையனாதலும் உலகத்தோடு அமைந்த குடிமைக்கண் பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு பரிமேலழகர் குறிப்பிடுறாரு. மணக்குடவர் பிறர் மேல் அன்புடையனாதலும் உலகத்தோடு அமைந்த குடியின்கண் பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் ஒருவனுக்கு பண்புடைமை என்று உலகத்தார் சொல்லும் நன்னெறி அப்படின்னு மணக்குடவர் குறிப்பிடுறாரு. கலைஞர் அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை என கூறப்படுகின்ற சிறந்த நெறியாகும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சாலமன் பாப்பையா எல்லோரிடமும் அன்புள்ளவனாக வாழ்வது, உலகத்தோடு ஒத்து வாழும் குடும்பத்தில் பிறந்திருத்தல், இவை இரண்டும் பண்புடைமை என்னும் நல்ல வழிகளாகும் அப்படின்னு இவங்கெல்லாம் குறிப்பிடுறாங்க. நாமக்கல் கவிஞர் என்ன சொல்றாருன்னா, பண்புடைமைங்கிற ஒழுக்கம் இருக்கிறதுனாலதான் ஒருவன் அன்புடையவனாகவும் இருக்கிறான், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்று போற்றவும் படுகிறான். அதற்கு காரணமே பண்புதான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இதுக்கான ஒரு விளக்கத்தை பி. ச. குப்புசாமி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. இவரு தொடக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியராக வேலை பண்ணவரு. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிற அந்த குறிப்புகள்ல இந்த திருக்குறளுக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு. இது இவருடைய வகுப்புலையோ இல்ல பள்ளியிலையோ நடந்த ஒரு சம்பவமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அவரு அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா,
அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியரா இருக்கிறாரு. ஆனா அவர் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்காரு. ஒரு வேட்டி ஒண்ண துவைச்சு வெளியில காய போட்டு வச்சிருக்கிறாரு. அவர் அந்த ஒரு 2, 3 துணி தான் அவர் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு கதவு கூட கிடையாது. ஒரு வாளி நிறைய தண்ணிய கொண்டு போய் அந்த கதவுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு, வேற ஏதாவது ஒரு 2 இரும்பு சாமான போட்டுட்டு தான் கதவும் மூடிட்டு தூங்குவார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எளிமையான, ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில இருக்கிறாரு அந்த தலைமை ஆசிரியர். அப்படி இருக்கிறவரு ஒரு வேஷ்டிய துவைச்சு காய வச்சிருக்கிறாரு. காய வச்சுட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பார்த்தா அந்த வேட்டிய காணும். இவருக்கு என்னடா இது, நம்ம துவைச்சு வச்ச வேட்டிய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம்லாம் விசாரிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கத்து வழியா ஒருத்தர் போனாரு, ஒரு பெரியவரு. ஒரு 4, 5 தடவை தண்ணி எடுக்கிறதுக்காக உங்க வீட்டு வழியா தான் போனாரு. அவருதான் அதை திருடி இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரால வந்து அந்த திருடி இருப்பாரு, அவ்வளவு பெரியவரு திருடி இருப்பாருங்கிற அந்த குற்றச்சாட்டை அவர் மேல சுமத்துறதுக்கு இவருக்கு மனசு வரல. அதனால இவர் என்ன பண்றாரு, தயங்குறாரு. ஆனாலும் எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இல்ல அவருதான் திருடி இருப்பாரு, அவரு திருடுற ஆளுதான், அதனால அவருதான் திருடி இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த திருடி இருப்பாருன்னு சொன்னவரோட பையன் இவரோட வகுப்புல படிக்கிறான். அப்ப இவர் இந்த பாடல் எடுக்கிறாரு. இப்ப நம்ம படிச்சோம்ல, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டு பண்புடைமை என்னும் வழக்கு, இந்த திருக்குறளை எடுக்கிறாரு. எடுக்கும்போது அவர் என்ன பொருள் எடுக்கிறாரு அப்படின்னா, வள்ளுவர் சொல்றாரு, அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். ஆனா வள்ளுவர் இப்படி இதை எப்படி சொல்லி இருப்பாரு? பிறக்கும் போது நம்ம எந்த குடும்பத்துல பிறக்க போறோம்னு தெரிஞ்சா வந்து பிறக்கிறோம் இல்ல. இப்ப இந்த பையனோட அப்பா திருடிட்டாரு அப்படிங்கிறது இப்ப ஊரெல்லாம் சொல்றாங்க. இவருக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது திரும்ப திரும்ப சொன்ன உடனே அந்த பையன்கிட்ட அவர் சொல்றாரு, இந்த திருக்குறளை நடத்தும் போது, ஆன்ற குடிப்பிறத்தல்ங்கிறதுல இருக்கிற இப்ப எடுத்துடுறாரு. குடியில் பிறத்தல் அப்படிங்கறதுனால அந்த இப்பு வந்திருக்கு, அந்த இப்ப எடுத்துடுறாரு. எடுத்துட்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும். அப்ப ஆன்ற குடியை பிறத்தல் அப்படின்னா உருவாக்குதல். அவர் என்ன கதை சொல்றாரு அந்த பையன்கிட்டன்னா, அப்பா திருடனாக இருக்கலாம், அதை வச்சு பையனும் திருடன்னு முடிவு பண்ணக்கூடாது. பையன் நல்ல பையனாவும் இருக்கலாம், அன்புள்ளவனா இருக்கலாம். அந்த பையனிலே இருந்து தொடங்கி நல்ல குடும்பம் உருவாகலாம். அதுக்கு முன்னால வரைக்கும் கூட அது ஒரு தப்பான குடும்பமா இருந்திருக்கலாம், ஒரு திருட்டு குடும்பமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த பையனிலே இருந்து தொடங்கி நல்ல குடும்பம் வரலாம். அப்படிங்கிற பொருள்படும்படி அந்த பையனுக்கு அவர் சொல்றாரு, சிறந்த குடி உன்னிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட இருந்துதான் தொடங்கணும்னு சொல்லி அந்த பையனுக்கு நிறைய சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்றான், வீட்டுல போய் அவங்க அப்பா எங்க திருடி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, எங்கேயோ ஒரு கொட்டகையில அந்த வேஷ்டியை சுருட்டி மடிச்சு ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அதை போய் எடுத்துடுறான் அந்த பையன். எடுத்துட்டு வேற ஒருத்தர் கையில கொடுத்து, இத கொண்டு போய் சார்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்பின உடனே அவரு என்ன பண்றாரு, அந்த வேட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவரு இந்த வேட்டி ஏது அப்படின்னா, உங்க வகுப்புல படிக்கிறானே ஒரு பையன், அவனோட அப்பா, நாங்கெல்லாம் சொன்னோம்ல இவருதான் எடுத்திருப்பாருன்னு, அந்த பையன் தான் கொடுத்தான். அவனுக்கு நேரடியா வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரே வெக்கமா இருக்கு, அதனால அவன் நேரடியா கொடுக்காம ஏன் மூலமா கொடுத்து அனுப்புனான் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவரு ஆச்சரியப்படுத்திட்டு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, அந்த பையனுக்கும் ஒரு பாராட்டு மாதிரி அவர் வந்து இவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அந்த பையன்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா அவரை கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்துங்க, உங்க வேட்டியை அவர் எப்படி திருடலாம், அவருக்கு நம்ம தண்டனை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப இவரு இந்த ஆசிரியர் சொல்றாரு, இப்ப பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டான், இப்ப நீங்க அவங்க அப்பாவை கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்தினா அந்த பையனை அவங்க அப்பா அடிப்பார், அந்த பையனுக்கு அவமானம் ஆயிடும். இப்ப அந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்ம கொடுத்துட்டோம், நம்ம அப்பா இதை பத்தி எல்லாம் இனிமே ஒன்னும் வராதுங்கிற ஒரு எண்ணத்துல அவன் நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் வந்திருக்கான். இப்ப கொண்டு போய் அவங்க அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தி
பஞ்சாயத்துல எல்லாம் நிறுத்தினா அந்த பையனுக்கு அவமானம் வந்துடும். அதனால இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த தலைமை ஆசிரியர் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி சொல்றதுனால நாங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆனா நான் என் வேட்டி காணாவே போலன்னு நான் திருப்பி சொல்லிடுவேன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அவரு 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இந்த கதையை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பாடத்தை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் உன்னுடைய பின்னால எப்படி இருக்குங்கிறத நீ பார்க்காத, உன்னிலிருந்து ஒரு நல்ல குடி தொடங்க வேண்டும், உன்னிலிருந்து ஒரு நல்ல வரலாறு தொடங்க வேண்டும் அப்படின்னு நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளினுடைய மனநிலை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு நினைவுபடுத்துது. 2வது, ஒரு தலைமை ஆசிரியரே இதை தன்னுடைய குறிப்பா எழுதுறாரு அப்படின்னா இவருக்கு ஜெயகாந்தனோட ரொம்ப நாள் பழக்கமா, அவருக்கு ஜெயகாந்தனோட ரொம்ப பழகி இருக்கிறாராம். அவரு இந்த மாதிரி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கறதுல இந்த கதையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது எனக்கு படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அந்த இக்கு மட்டும் எடுத்த உடனே நம்ம சொல்றோம்ல சார், இக்கு வச்சுட்டானா உனக்கு அப்படின்னு நம்ம ஒரு பேச்சுல சொல்லுவோம். ஆனா அந்த இக்க எடுத்த உடனே அது எப்படி ஒரு பொருள் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த திருக்குறளினுடைய பொருளையே மாற்றி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா இதுதானே சார் பண்புடைமை. இதுல ஆசிரியரோட பண்பு இருக்கு, மாணவரோட பண்பு இருக்கு. படிக்கும்போது இதை எப்படி பண்பா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு பண்பு நமக்கு வருது. வள்ளுவர் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு, இப்படிதான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு தெளிவு பெற முடியுது. இப்ப இன்னொரு திருக்குறள் கூட நம்ம சொல்லுவோம், தோன்றீர் புகழோடு தோன்றுக அப்படின்னா பிறக்கும் போதே எப்படிப்பா புகழோட பிறக்கிறது, இது என்ன வள்ளுவர் இப்படி சொல்லிட்டாரு, தோன்றீர் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்றுன்னு சொல்லிட்டாரு, அது எப்படி பிறக்கும் போதே புகழோடு பிறப்பது. இந்த மாதிரி சில திருக்குறள் அவர் கொடுக்கிறார். அப்ப அதற்கான பொருளை நாம தேடி பார்க்கும்போது நமக்கு உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறது விளங்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இந்த திருக்குறளை எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, அருமை மேடம். கைதட்டலாம் மேடம், அருமையான ஒரு கதை சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் நான் கை தட்டுறேன் சார். மகிழ்ச்சி மேடம். நல்ல நல்ல கதை. ஒரு உண்மையாவே இது அந்த அந்த மனசுல அது தோணும்ல, இது மாதிரி நம்ம யார்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறனாலும் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், நம்மள மீறி இவங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்ப நான் இல்லைன்னு சொல்லிடுவேன்றது அதுதானே பண்பு. ஆமா, அதுதானே பண்பு. அதுதானே முக்கியம். நீங்க என்ன இது பண்ணாலும் அப்ப அந்த பையனோட மனநிலையை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காரு, மக்களோட அவங்க அப்பாவோட மனநிலை, ஊர் மக்கள் மனநிலை, இது எத்தனை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நாம அதை விட்டு கொடுக்கறதுன்றது ஒண்ணு இருக்கு, நாம அதை எப்படி மாத்த முடியும்ன்றது நம்ம கையில தான் இருக்குது. அருமை அருமை மேடம், அருமை அருமை அருமை. 3வது திருக்குறள் நம்ம சக்கரவாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு ஒரு முன்னாள் உரை கூறிய சிவகுமார் ஐயா போன்றோ அல்லது நம்முடைய தமிழ் ஆசிரியர் புலவர் அம்மா போன்றோ கதை சொல்ல தெரியலை. இப்பொழுதுதான் பயிற்சி பெறுகிறேன். நான் இதை நேரடியாகவே அதனுடைய விளக்கத்துக்கு சென்று விடுகிறேன். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட குறள், உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதால் ஒப்பு. இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். 2 பேருக்குள்ள அந்த தன்மைகளை குறிப்பிட்டு கடைசியில எது சிறந்ததுன்னு திருவள்ளுவர் முடிக்கிறாரு. நமக்கு ரொம்ப ஈஸியா பொருள் விளங்குது. இல்ல, உறுப்பு ஒத்தல், உறுப்புனா உடலுடைய பாகங்கள் அல்லது உடல், ஒத்தல் 2 பேரும் கம்பேர் பண்றாரு. இவன் உடம்பு எப்படி இருக்குது, அவன் உடம்பு எப்படி இருக்குது, இவன் உடம்பு பாகம் எப்படி இருக்குது, அவன் பாகம் எப்படி இருக்குது, இப்படி கம்பேரிசன். உறுப்பு ஒத்தல், மக்கள் ஒப்பு, மக்கள்னா மனிதர்கள், ஒப்பு ஒப்புமை, இது 2ஓட ஒப்புமை பண்ணும் போனா அன்றால் அன்றி கூட்டல் ஆள், அது அல்ல அப்படி அல்ல, 2 பேரையும் வச்சு ஒப்புமை பண்றது அது சரியில்லை. வெறுத்தக்க, வெறுத்தல், வெறுத்தக்க, அக்கன்றது பெயரச்சு படைப்பது, வெறுத்தக்க வெறுப்புக்கு உரியது.
வெறுத்தக்க விரும்பத்தக்கது அல்ல. அப்படிலாம் கம்பேர் பண்றது அது சரியல்ல. பண்பு ஒத்தல். அடுத்தது பண்பு கூட்டல் ஒத்தல். பண்புனா நல்லொழுக்கம், நற்குணம், அப்படி. ஒத்தல் ஒப்புதல், ஒப்புமை. அந்த 2 பேருக்குள்ள பண்பை பாரு. அவங்க உடம்ப பார்த்துட்டு ரைட்டு, அது அப்படி பார்க்கறதா சரியில்லை. அவங்க 2 பேருக்குள்ள பண்பு குணநலன்கள், அதை அதை சீர்தூக்கி பார்த்து அதை கம்பேர் பண்ணுங்க. ஒப்பதாம், ஒப்பு, ஒப்பம் அல்லது சமமானது. அதாம்ங்கிறது அதுவே ஒப்பதாம், இப்படிதான் இருக்கணும். அப்படியான உண்மையான ஒப்புமைன்றது அப்படிதான் இருக்கணும். ஒப்பு, ஒப்புமை, சமம். இது இப்படி பண்றதுதான் சரியா இருக்கும். நம்ம இந்த உடலை வச்சு பண்றது அது சரியா வராது. அடுத்து அது மனிதர்களை நாம் ஒப்பிடும்போது உறுப்பு, அதாவது உடலமைப்பு, தோற்றம், உயரம், வலிமை, செல்வம் போன்றவற்றில் மனிதரை ஒப்பிட வேண்டாம். இவை அடிப்படை மதிப்பீடாக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் பிறப்பால் வருபவை அல்லது காலப்போக்கில் மாறிவிடுபவை. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அது இருக்கக்கூடாது. ஆனால் பண்பு, அதாவது நற்சீர் அல்லது நல்லொழுக்கம், பண்பாடுகள், கருணை, எளிமை, குணநலம், இவை மட்டுமே மனிதரை உயர்த்தும் உண்மையான ஒப்புமையாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லி இவர் முடிக்கிறாரு. இதுதான் இப்படிதான் பார்க்கணுமே தவிர கம்பேர் பண்ணும்போது மனுஷரை பார்த்து அதை வச்சு போடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய இந்த குரலுக்கான விளக்க உரையா நான் தரேன். அதே நேரத்துல இப்ப மற்ற பெரியவர்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புலிர்கேசன் எப்படி சொல்றாரு, உடம்பால் ஒருவரோடு ஒருவர் ஒத்திருத்தல் ஒருவனுக்கு நல்லவரோடு சமநிலையை தந்து விடாது. செய்ய தகுந்த பண்பால் ஒத்திருக்கிறதே சமநிலை தரும் அப்படிங்கிறார். வரதராசனார் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொறுத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். சாலமன் பாப்பையா, உறுப்புகளின் தோற்றத்தால் பிறருடன் ஒத்திருப்பது ஒப்பு ஆகாது. உள்ளத்துடன் இணையும் பண்பால் பிறருடன் ஒத்திருப்பதே ஒப்பு ஆகும். மு. கருணாநிதி, நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல. நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவார். இதுதான் பெரியவர்கள் கொடுத்த அந்த விளக்க உரை. நான் அதையே தான் என்னுடைய கோணத்துல நான் பார்த்ததுல அந்த பொருள் அதை பிரிச்சு அதை பார்த்ததுல என்னுடைய விளக்க உரையாக தர. இதுக்கு ஏற்றாற் போல எனக்கு ஒரு கதையோ அல்லது வேறு ஏதோ மேற்கோள் காட்டுவதோ இந்த நேரத்துல என்னால சாத்தியப்படவில்லை. அதை மட்டும் நான் சொல்றேன். சாதாரண சொல்ல போனா ஒண்ணு சொல்ல, உருவு கண்டை எல்லாமே வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உருவத்தை வச்சுட்டு இகழ்ந்து பேசாத அப்படின்ட்டு. ஆனா அந்த குணத்தை வச்சு பார்த்தோம்னா இருக்கும். அது கொஞ்சம் ஊன்றி பார்த்தால் இதுக்கு இந்த குரலுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். நான் அந்த அளவுக்கு இன்னும் ஊன்றி பார்க்கல. நான் நேரடியாகவே இந்த குரலுக்கான பொழிப்புரையாக எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்க. நன்றி, வணக்கம். அருமை, அருமை சார், அருமை. கைத்தட்டலாம் எல்லாரும். என்னன்னா நமக்கு இது முக்கியம், உருவத்தை வச்சு இடப்படாதீங்கன்றதுதான் ஒரே விஷயம்தான். ஒரு ஆளை பார்த்து டிப்டாப்பா இருக்கிறாரு, அவரை பார்த்த உடனே பர்சனாலிட்டியா இருக்கிறாரு அப்படின்னு இட போட்டுறாதீங்க. அவங்களுக்குள்ள பூதம்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அந்த பூதம்லாம் வெளியில வரும். பண்புடைமைன்றது நம்ம நடந்துக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுதான் சொல்றாரு. வினய்தான் சார், வாங்க, நீங்க எதனா பேசுங்க. வினய்தான் சார் இருக்கீங்களா? சரி, வினய்தான் சார் இல்லைன்னா அடுத்த குரல் போயிடலாம். அடுத்தது ஆரம்பம் சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு முதல்ல நன்றியை சொல்லணும். இங்கே பெரிய ஆளுமையோ இல்லையோ எது கிடையாது. நம்ம சாதாரண கொடுத்த உடனே எதையாவது கொஞ்சம் பார்க்கணுங்கிற ஒரு உணர்வில் அப்படியே திருக்குறளை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் கதையெல்லாம் நான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களாங்கிற மாதிரி கதையை நான் எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியலை. ஆனாலும் நான் இப்போ சில பார்த்த அன்றாட வாழ்வுகளை நடந்த நிகழ்வுகளை வச்சு ஒப்பிட்டு சொல்கிறேன். முதல்ல திருக்குறளை படிச்சிருவோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் அனுபவத்தை சொல்லலாம். 994வது குறள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார்
பண்பு பாராட்டும் உலகு. மீண்டும் படிக்கிறேன். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதற்கு விளக்க உரையா பார்த்தீங்கன்னா, புலியூர்கேசியர் நீதியையும் அறத்தையும் விரும்புதலால் பிறருக்கு தமக்கும் பயன்படுதலை உடையவரது பண்பினை உலகத்தார் அனைவரும் போற்றி கொண்டாடி புகழ்வார்கள். இது புலியூர்கேசியன் அவர்கள் கொடுத்த உரை. மூவா என்ன சொல்றாருன்னா, நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இது மூவா சொல்றது. சாலமன் பாப்பை என்ன சொல்றாருன்னா, நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறருக்கு பயன்படுபவரின் பண்பினை உலகத்தவர் சிறப்பித்து பேசுபவர். இது ரொம்ப சாலமன் பாப்பையை யதார்த்தமாக. கலைஞர் மு. கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதி வலுவாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுபவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும். இது கலைஞர் மு. கருணாநிதி சொல்லியிருக்காரு. இதுல என்ன சிறப்புன்னா இதுல கோனார் சொல்லியிருக்காரு. ஐயன்பெருமாள் கோனார் ஒரு உரையில கூட அவர் கூட இதைத்தான் சொல்லியிருக்காரு. நீதியையும் அறத்தையும் விரும்புதலும் யாவருக்கும் பயனுடுதல் உடைய நல்லோரின் உயர்ந்த பண்புகளை இவ்வுலகத்தார் கொண்டாடுவர். ஸோ நல்ல பண்புகளை கொண்டாடுவர், நல்ல பண்புகளை உடையவர்களை உலகம் எப்பயும் கொண்டாடும் அப்படின்னு சொல்றாங்க. புலவர் நாகசண்முகம் என்ன சொல்றாங்க, அறத்தையும் நலத்தையும் பெரிதும் விரும்பி பலருக்கும் பயன்படும்படி வாழும் பெரியோர்களின் பண்பை உலகம் போற்றும். இது புலவர் நாகசண்முகம் சொல்லியிருக்காங்க. அதான் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இதுல கதை சொல்ற மாதிரி இல்லாட்டா கூட நம்ம நடைமுறை வாழ்க்கையில யதார்த்தத்தை பார்த்த நல்ல நீதியும் அறத்தையும் விரும்புதல் யாவருக்கும் பயன்படுதல் உடைய பண்புள்ள பெரியர். அது நல்ல பண்புடைய பெருமக்கள். நல்ல பண்புடைய பெருமக்கள் உலகம் போற்றக்கூடியவர். அப்படி போற்றக்கூடியவர்கள் யாருன்னு முதல்ல நமக்குள்ளே இருக்கவங்க பார்த்தா, நான் முதல்ல நினைக்கிறது ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் பெருமக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவங்க மாணாக்கர்கள் எப்பயுமே முன்னேறி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருப்பாங்க. தெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதனால நான் என்னுடைய கோணத்துல பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருந்தகைகள் முதலில் இடம் வகிக்கிறார்கள். அதனால ஆசிரியர்களுடைய நல்ல பண்புகளை, அவர்கள் குணத்தையும் நாம உலகத்தை எல்லாரும் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரைலாம் ஆசிரியர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குதோ இல்லையா தெரியல. மலேசியா, சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் எங்கள் அண்ணன் பிரியப்பா பையன் இருந்தார். அவர் ஆசிரியராக இருந்தார். அங்கே ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான, ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. எந்த ஒரு எல்லா பண்புகளையும், அதாவது எந்த ஒரு வேலைக்கு வேலைக்கு சேரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை முன்னேற்றம் தொழில்துறையிலேயோ மற்ற துறைகளிலேயோ முன்னேறதா இருந்தால் அவங்களை நல்ல வழியில வழிகாட்டுறதுக்கு உதவுறவங்க ஆசிரியர் பெருமக்கள் தான். அதனால ஆசிரியர் அவருக்கு நல்ல மரியாதை இருந்தது. ஜப்பான்ல பொறுத்தவரையில அதிகமான சம்பளம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியர்களை எப்பயுமே போற்றி புகழ வேண்டும், போற்றி பண்பு. அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பது வன்மையா இருக்கிறது. இப்போ கதை இவங்கெல்லாம் 2 பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கதை சொல்லலை. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு நிகழ்வை பார்த்தேன். ஸ்டீபன் சார் சொன்ன உடனே என்னடா இது நமக்கு திடீர்னு கொடுத்துட்டாரு. ஆனாலும் நம்ம எதையாவது சொல்லணும், நம்ம சொல்லணும்னு ஏதாவது சொல்லணுங்கிறதுக்கு பதிலாக என் கண்ணில் பட்டது இன்னைக்கு அந்த நீயா நான் நிகழ்ச்சியை நான் அப்படி பார்த்தேன். பழைய நிகழ்ச்சிகள் நான் சும்மா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னடா இது கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது, அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள், அந்த குடும்பத்தார்கள், இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு அதிக மதிப்பெண் அரசு பள்ளிகளில் படித்து அதிகமான மதிப்பெண்களை படித்த மாணவர்களை வைத்து நீயா நானா மாணவர்கள் ஒரு பக்கமும் ஆசிரியர்களும் அவர்கள் பெற்றோர்கள் ஒரு பக்கமும் வச்சு கோபிநாத் கேள்விகளுக்கு கேட்டுருந்தார். அதுல ஒரு கேள்வியை கேட்டாங்க. எல்லாம் கேட்டு யார் யார் என்னென்ன துறைகளில் படிச்சு வந்தீங்கன்னா எல்லாரும் பின்புறத்தை கேட்கும்பொழுது எல்லாரும் அவங்கவுங்க பின்புறத்தை கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்தையும் வந்துட்டு
ஒரு 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 குழந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு நீங்கள் நிறைய தடவை நம்ம இந்த இதில் ஷார்ட்ஸ்லேயே கூட இதில் பார்த்துருப்போம். ஒரு பஸ் கிடைக்காம பரீட்சை அந்த பரீட்சை எழுதுக்கு ஓடும் பொழுது வந்து விரட்டி பிடிச்சி ஓடி போய் கடைசியில் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாமல் இருந்தது. நானும் அப்படி தான் பார்த்தது. கடைசியில் வந்து அந்த 2 கண்டக்டர் டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நிகழ்வு கூட அந்த பொண்ணு வந்து சொல்லும். அந்த பொண்ணு பண்ணு ஏமா அப்படி வேகமாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை இன்னைக்கு நான் பரீட்சையை விட்டேன்னா அப்புறம் வந்து எனக்கு அந்த மார்க்கே எடுக்க முடியாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஓடுனேன் வந்து. சரி ஓட்டுவே முடிஞ்சா அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி அவங்களை வந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் அவங்களை வேண்டான்னு சொல்லி வரது திருப்பி சொன்னியாம என்னன்னு ஒரு கேட்கும்போது, இல்லை என் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க இருப்பாங்களே, என்னை போல ஒரு பிள்ளைங்க அவங்க வீட்லேயும் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இறக்க குணம் வந்து அந்த நல்ல எண்ணத்தை வந்து பாராட்டணுங்கிறது எனக்கு தோணிச்சு வந்து. அதை இந்த நேரத்தில் வந்து பதிவு. இதுக்கு முத்தாய் பூச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு சக்தி மசாலா நிறுவனத்தார்கள், அவர் நிறுவனத்தாரும் அவருடைய மனைவியும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினரை வந்து பங்கேற்றாங்க. அந்த விருந்தினர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து, அவங்க வந்து சொன்னாங்க, இந்த இந்த மாணவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. மாணவர்கள் சொல்லும் பொழுது அவருக்கு ஆரம்பிக்கும் போது அந்த அவருடைய துணைவியார், சத்திய மசாலா உரிமையாளருடைய துணைவியார் வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க சார் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிகிரியை முடிச்சாரு. எப்படியாவது அவருடைய மிகவும் பின்தங்கிய வகுப்புல இருந்து நாங்கள் வந்தோம், கஷ்டப்பட்டு வந்தோம். கஷ்டப்பட்டு முன்னேறி உழைச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் இப்போ வந்து நிலைக்கு வந்துட்டோம். ஆனாலும் நம்ம போலப்பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் மூலமாக வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் உதவிக்கிட்டு வர்றோம். நான் வந்து வெறுமனே வந்து அவர் 6ஆம் வகுப்பு படித்தவ தான் வந்து. நான் 6ஆம் வகுப்பு படித்ததுனால வந்து எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது வந்து. நான் ஒரு நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து என்னால் முடியலை. ஆனால் இந்த நர்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்காவது இருந்தால் உதவணுங்கிறத வந்து நான் எங்கள் ஐயாட்ட வந்து முதல்லயே ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க ஏதாவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து சேரணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உதவணும், நம்ம அந்த கல்வி செலவு முழுவதையும் நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னக்கூடிய பெர்மிஷன் வாங்கிட்டேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த கோபிநாத்தில் எவ்வளோ பெரிய இதில் வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவங்க விருந்தினர்கள் வருவதற்கு முன்னாலேயே வந்து அந்த பிள்ளைகளில் வந்து 2 பிள்ளைகள், அதாவது வந்து அந்த இந்த சவாது மலை இதிலிருந்து வந்த மலைவாசி பிள்ளைகளோட ஒரு பெண்ணு வந்து சில வயதிலே கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பிள்ளை படித்ததுனால இவ வந்து எப்படியாவது நான் வரணும், என்னவா ஆக போறேன்னு கேட்கும்போது நான் நர்ஸ் ஆக போறேன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம். அந்த சொன்ன உடனே அப்படின்னா உனக்கு வந்து ஒரு சீட்டு உறுதிமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த இருந்தாங்க. அப்புறம் அந்த இன்னொரு பிள்ளையும் பார்த்தா நானும் நர்ஸ் ஆக போறேன்னு சொன்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்கள் பிள்ளைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரியிலே வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், நாங்கள் வந்து இடம் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து நர்ஸ் பதிக்கிறதுக்கு நான் எல்லா முழு செலவையும் சக்தி மசாலா நிறுவனமே ஏற்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொன்னாங்க வந்து. இது தவிர முத்தாய்ப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கு ஆளுக்கு ஒரு கணினி, லேப்டாப் எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பழைய நிகழ்ச்சி, இப்போ ஒரு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆனாலும் நான் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். சார் சொன்னதுனால வந்து இந்த நிகழ்ச்சி என்ன ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்காக பார்க்கும்போது இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒத்துட்டாங்க. அதாவது நல்ல பண்பு, நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு, அதாவது நல்ல பண்புடைய குணங்களை வந்து உடைய நீதியையும் அறத்தையும் விரும்பும் அந்த சக்தி நிறுவனத்தார் உரிமையாளர்களுக்கு வந்து இது எனக்கு பொருந்துற மாதிரி அங்கே பட்டது. அதனால உங்களோட பகிரணுங்கிற ஒரு உணர்வும் வந்தது. அதனால நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். கைதட்டலாம். அதாவது ஒரு 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 விஷயம் சொன்ன பிறகு அதுக்கு எவ்வளவு சிறப்பு சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்குது பாருங்க, அது மிகப்பெரிய செயல். அதுக்குரிய ஒரு செயலை வந்து கொண்டு வந்து நீங்க கொடுக்கறது வந்து பாராட்டுக்குரியது, மிகவும் அருமை. நல்ல தகவல். அதாவது ஒரு பண்பாளர்னா எதெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கும், எவ்வளவு வளர்ந்துட்டோன்றதுனால மட்டும் இல்லாத வளர்ந்தோம் அப்படின்றதுக்காக அப்ப அந்த நம்மளுடைய கொள்கை இருக்கு, யாருக்காச்சும் உதவணும் அப்படின்றது. இன்னொரு குரல் ஆக்சுவலா செக்கிழாருக்கே அமைச்சர் போஸ்ட் வாங்கி கொடுத்த குரல், கடலினும் பெரிது எதுன்னா பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் ஞாலத்தின், அந்த அளவுக்கு நன்மை கடலினும் பெரிது. அது மாதிரி இதெல்லாம் வந்து கடலை விட பெருசு, ஒரு எதிர்பார்க்காம செஞ்சிருக்கிற ஒரு பயன். ரொம்ப நல்லா செய்தி கொடுத்தார்.
நல்ல செய்தி. இதுல இன்னொரு விஷயம்னா இது இது வந்து அவங்க செஞ்சாங்கன்றப்ப மற்றவர்களுக்கும் அந்த குணம் போய் சேரும். உண்மைதான். இதைத்தான் வந்து அதுதான் நம்ம முக்கியம். அவங்க செய்யறது ஒரு பக்கம் இல்ல, இது ஒரு தூண்டுதல் அமையும். அந்த தூண்டுதல் வந்து மற்றவர்களுக்கும் ஓகே நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் வருது இல்லையா? இதுதான் பண்பு பாராட்டுறது மட்டும் இல்ல, அதை பண்பை கடத்துறது. பண்பை கடத்துறது. நான் இது ஒண்ணு வந்து எனக்கு அதை படிச்ச வாங்க உடனே ரொம்ப சொல்லுங்க நெகிழ்ந்து மேடம். இந்த மேடம் வாங்க. போனேன் நான். அதனால இதுல வள்ளுவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, இதே பாடல் தான், இரக்கம் இருக்கணும், நன்றி இருக்கணும், அது ரெண்டு மட்டும் இருந்தா அவங்க பண்புடையவர்கள் கிடையாது. அத வச்சு ஒரு செயல் செஞ்சாதான் அவங்க பண்புடையவர்கள்னு சொல்றாரு. சில உண்மை. பேர் நினைச்சுக்குவோம் நம்ம, நான் ரொம்ப இரக்கமா இருப்பேன். உன் இரக்கம் யார காப்பாத்துது? நான் ரொம்ப கருணையா இருக்கேன், நீ எத்தனை பேரை கருணை உள்ளவங்கள காப்பாத்தி இருக்க? அதுதான் முக்கியம். ஆனா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லவங்க, என்ன செஞ்சிருக்காங்க அவங்க, அது ஒண்ணு இருக்குல்ல. அததான் அந்த இடத்துல அவர் வந்து வற்புறுத்தி சொல்றது என்னன்னா, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார்னு சொல்றாரு. அது ரெண்டும் இருக்கு. ஆனா அது அதனால் யாருக்கு பயன்? அப்ப நீ பயன் தரக்கூடிய செயல்களை உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பண்பின் மூலம் நீ செய்ய வேண்டும். அப்பதான் நீ பண்புடையார். வெறும் குணம் மட்டும் பண்புடைமை கிடையாது அப்படிங்கறத வலியுறுத்துறது. அருமை அருமை. நல்ல விளக்கம் மேடம். நல்ல பின்னோட்டம் கொடுத்தீங்க. மகிழ்ச்சி. அடுத்த குரல் வாங்க சார். நாராயணன். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. 995வது குரல். நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாதிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. அதாவது மூவா என்ன சொல்றாரு? ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன. சாலமன் பாப்பா என்ன சொல்றாரு? விளையாட்டிற்காக கூட ஒருவனை இகழ்ந்து ஏளனமாக பேசுவது அவனுக்கு மன வருத்தத்தை தரும். அதனால் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியும் திறம் உள்ளவர்கள் பகைவர்களிடம் கூட ஏளனமாக பேசார். கலைஞர் என்ன சொல்றாரு? விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுதல் கேடு உண்டாகும். அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவரிடமும் அப்பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள். அதாவது நம்ம எல்லார்ட்டையும் பண்போட நடந்துக்கணும், பகைவராக இருந்தாலும் பண்போட நடந்துக்கணும் அப்படின்னு. விளையாட்டுக்கு கூட நீ வந்து விளையாட்டா கேடு பேசாத அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய அலுவலக பணியில் அதை நிறைய பார்த்துருக்கேன். நான் நிறைய இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் நான். அதாவது நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருங்க. ரெய்னி சீசனில் வந்து எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதில் வந்து காலையில் ஆஃபீஸ் போனால் 10-20 பேர் இருந்துப்பாங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு. என்ன, எனக்கு இருந்து மேலே இருக்கார்ல, அவர் எதையும் கண்டுக்க மாட்டார். என்கிட்ட தள்ளி விட்டுருவார். அவர் வந்து நான் வரலன்னா கூட ஒரு 5 நிமிஷம் லேட்டாகனு வச்சுங்க, சார் வருவார், நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்கன்றார். என்ன, அது மாதிரி நிறைய யார் வந்தாலும் நான் வந்து எனக்கு வந்து அந்த ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்தே அந்த அவுட்டோர் ஒர்க் பார்க்கும்போதே எனக்கு வந்து என்னுடைய பாஸ் வந்து சொல்லி கொடுத்தது என்னென்னா, இது மாதிரி வந்து யார் வந்தாலும் கடிந்து பேசக்கூடாது. எவ்வளோ தான் நம்மளை தாக்கி பேசினாலும் நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து அமைதியாக தான் பேசணும். நான் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இந்த பண்பு எப்படி இருந்தது அப்படின்னா, டேல் கார்னகியோட ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு ஒரு புத்தகம். அப்போ வந்து இந்த குறள் தெரியாது எனக்கு. நல்ல வேளை எனக்கு இந்த குறள் வந்திருக்கு. ஏன்னா இந்த குறள்னால அந்த பண்பு வரல. அந்த புத்தகம் முதல்ல எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்புறம் என்னுடைய பாஸும் வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண போகும்போது எனக்கு நிறைய அறிவுரை சொல்லி தான் அனுப்பிச்சார். ஏன்னா ஐ வாஸ் நியூ டு தட் ஃபீல்டு. அப்போ நான் நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வந்தேன். நான் இப்போ நைஸ் சொன்னேன்னா, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் நம்பர் வேலை செய்யலை, ஒரு 10-15 நாளில் வேலை செய்யலை, டிலே ஆகிட்டு இருக்க வந்தார். வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்து பொறுமையாக போய், சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் வாஸ்தவம் சார், வேலையாக மாட்டேங்குது அப்படின்னாரு. அவர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். இந்த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், பாண்டிச்சேரி ரீஜனல் ஆர்டிஓ ஆஃபீஸில். நான் வந்து அவர் நம்பரை குறித்து வச்சுக்கிட்டு, சார் நான் வந்து இது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப பணிவாக தான் பேசுனேன். அவர் சொன்ன எல்லா திட்டையும் வாங்கிட்டேன் நான்.
ஏன்னா நம்மகிட்ட தவறு இருக்கு, நம்ம சரி பண்ணலாம் அவங்க நம்பரை. அதனால நம்மகிட்ட தவறு இருக்கும்போது நம்ம ஒன்றும் பேச முடியாது. அவர்கிட்ட பணிவாக பேசி நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன் நான். அப்புறம் அந்த நம்பரை வந்து லைன் சாப்பிட சொல்லி எப்படி சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணி அனுப்பிச்சிட்டு அவர்கிட்ட அப்புறம் கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் 2 நாள் கழித்து வந்தார் அவர். ஏன்னா இந்த சம்பவம் எனக்கு மறக்காது. எனக்கு 2 நாள் கழித்து வந்தார். அவர் வந்து என்கிட்ட, சார் என்னை மன்னிச்சுங்க சார் அப்படின்னாரு. ஏன் சார், எதுக்கு சார், நீங்கள் தான் ஃபால்ட்டு சொன்னீங்க, சரி பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இது மாதிரி டிலே ஆனதுக்கு நாங்கள் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது வந்து அதனால பரவாயில்ல சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேன், நீங்களும் திருப்பி சண்டை போடுங்கன்னா அப்படி தான் சண்டை போட்டிருக்காங்க முன்னாடி, நீங்கள் அது மாதிரி போடலை, ஆனால் சரியும் பண்ணிட்டீங்க, நான் வந்து இதை மறக்க மாட்டேன் சார்னார். அவருக்கு பேர் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் எனக்கு நான் ஒரு வண்டி வாங்கினேன், ஒரு நம்பர் வாங்கணும், சேஞ்ச் பண்ணணும், என்னை எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னா டக்குன்னு நடக்கும். அவர் எதா இருந்தாலும், சார் இதான் ஃபேன்சி நம்பர் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்தப்ப என்ன எனக்கு என்ன நம்பர் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? 9900 வாங்கி கொடுத்தாரு. ஐ ரிமெம்பர் வெல். ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போனால், சார் எப்படி சார் இந்த நம்பர் வாங்கினீங்க அப்படிம்பாங்க. அவர் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராயிட்டார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புற வரைக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பராயிட்டார். அது ஒன்று. இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்ன ஆகும்னா, சில பேர் வந்து சத்தம் போடுவாங்க நம்மள்கிட்ட. அதாவது நடந்தது வந்து ரோட்டில், இதை நான் சொல்லியிருக்கேன். நான் ரோட்டில் நடந்து ஒருத்தருக்கு நம்பர் வேலை செய்யலை. நாங்கள் ஒரு 4 பேர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு எய்த்தாப்பில் வந்து போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. என்ன சார், நான் இத்தனை பேர்கிட்ட சொன்னேன், ஒன்றுமே ஆகலை, நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்களாவது செய்வீங்களா அப்படி இப்படின்னு போட்டு நாங்களை ரோட்டில் நிறுத்தி, கிராமம் அதனால டிராஃபிக்லாம் தெரியாது, பெரிய டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை, நிதானமாக திட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் மக்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை சார் அங்கே நிறைய வெஜிடேஷன், அதாவது இந்த லைன் போகும், லைன் போகும்போது அந்த மரம் செடி கொடி வந்து அதில் அந்த லைனில் இருந்தது, மழை பெஞ்சுன்னா ஃபால்ட் ஆகும், வேலை செய்யாது. சார் அது வந்து மரம் நிறைய இருக்குது சார், வெட்ட முடியல அப்படின்னாங்க. சரி என்ன வேணும் அப்படின்னு. இதுதான் வேணும்னு. சரி விடு, போய் இந்த வேலையை முடிச்சுட்டு போய் அதை இன்னைக்கு மத்தியானம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணிவிட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு சாயந்தரம் போய் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு வந்து அப்புறம் அடுத்த நாள் வந்து அதில் கூட வந்தவர் என்ன பண்ணார், நான் இப்போ ஜெய்யாக இருந்தேன், என்ன 4 பேர் போனோம்ல, அதில் ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர். அவர் என்ன சொன்னார், அவர் வந்து அப்போ ஜெய் ஆகலை, அவரை திட்டிட்டு போனோன்னு என்கிட்ட சொல்கிறாரு, நான் ஜென்மத்துக்கும் ஜெய் ஆக மாட்டேன் சார், இதெல்லாம் தேவையா நமக்கு. அவர் தொழிற்சங்கவாதி, அவர் ஜென்மத்துக்கு நான் ஜெய் ஆக மாட்டேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார். இப்படி வாங்கி அவர் சொல்கிறாரு, வாங்கிட்டு சும்மா இருக்கீங்க, நீ என்னங்க பண்ண முடியும், நம்ம மேலே தப்பு இருக்கு, தப்பு நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவர் எப்படி நம்ம எதிர்த்து பேச முடியும்? நம்ம வி ஆர் ஹியர் ஃபார் சர்வீஸ், அதை செய்யணும் நம்ம. இதெல்லாம் சரி பண்ணி முடிச்சு அவர் வந்தார். அவர் எங்கேயோ நான் அப்புறம் கரூரில் வந்து வரும்போது இது நடந்தது வந்து புகழூர்னு ஒரு ஊரில். இவர் என்ன பண்ணார், அடுத்த நாள் 2 நாள் வந்து, சார் நீங்கள் கரூர் தானே இருக்கீங்க, நான் சாயந்தரம் வரேன், இந்த இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்றாரு. அந்த சப்ஸ்கிரைபர் கூலாகிட்டார். அவர் வந்து இடத்துக்கு போனேன் நான். எங்கே சொன்னார்னா, ஒரு பெரிய ஹோட்டல் பக்கத்தில். சார் சாப்பிட போவோம் சார், நான் சாயந்தரம் டிஃபன் சாப்பிட போகலாம் சார். இல்லை சார் வேண்டாம், இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் அப்படின்னாரு. போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த யார் ஜெயா மட்டுன்னு சொன்னாரோ அவர் உள்ளே வரார் அந்த ஹோட்டலுக்குள்ளே. எங்கள் 2 பேரும் பார்த்தானோ ஆச்சரியம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களை பார்க்கவே இல்லை. என்னடா போய் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு வந்தார். அவரும் வந்து உட்காந்து பார்த்தாருன்னு வச்சுங்களேன். எதுவும் சொன்னால் அவர் வந்து அவருக்கும் வந்து நான் ஒரு நல்ல உதவி ஒன்று செஞ்சேன். நான் நம்மளால் இயன்ற உதவி தான், லீகலாக தான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இது விஷயங்கள் எனக்கு 2 விஷயம். ஒன்று அந்த புக்கு, அந்த ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், பல பேருக்கு தெரியும், டேல் கார்னேகியோட புக் ஒன்று, இன்னொன்னுடைய பாஸு, அதுக்கப்புறம் நம்ம அனுபவம். இந்த மாதிரி இது மாதிரி நிறைய இது நான் வந்து இது கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கனால சொல்கிறேன். நான் பல பேர் வந்து வருவாங்க, திட்டுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம பணியாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வந்தாலும் ரிசல்ட் இருக்கும். இதை நான் பார்த்து இந்த குரலை கரெக்டாக இந்த குரல் வந்தது எனக்கு. இந்த குரல் கொடுத்ததுக்கு நன்றி.
அருமை அருமை, கைத்தரலாம் சாருக்கு. அருமை அருமை. வினய்தீதா சார் இருக்கீங்களா? வினய்தீதா சார் வாங்க. சரி, ரத்னவடிவேல் சார் ஏதாச்சும் பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இந்த மைக்கேல் டேல் அந்த புக்கை பற்றி நானும் வாசிச்சிருக்கேன். அவர் சொன்ன நாராயணமூர்த்தி சார் சொன்னவர். அதனால எப்போ வாசிச்சேன்டா, எவ்வளோ காலத்துக்கு முந்தி வாசிச்சேன் அந்த புத்தகம். அருமையான ஒரு புக்கு. அந்த புக்கு எனக்கு கூடி அது சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திருக்கு. எங்கே போனாலும் நீங்கள் ஒன்று ஒரு என்னத்தை செய்தாலும் நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்க அது அந்த ஒரு வார்த்தை எனக்கு அது நல்லா பிடிச்சு கொண்டது. அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் உதாரணமாக தான் சொல்கிறேன், போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் காசை கொடுத்து முத்திரையை வாங்கினாலும் அவன் தரையக்க நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கன்னு சொல்லி. அப்படி அது ஒரு அருமையான புக். அந்த புக்கை உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை போட்டினதுன்றதை கேட்க எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்து. மற்றபடி நீங்கள் உங்களது அனுபவத்தில் நீங்கள் சொன்ன பொறுமையாக இவ்வளவு விஷயங்களை நீங்கள் கையாண்டு இருக்கிறீர்கள். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் எதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம மேலே தப்பு இருக்குது, அப்போ நாம் என்னடா அவங்கள திட்டுறது ரெண்டு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறீங்களா, அந்த அந்த அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அது பெரிய ஒரு கிரேட். அது இருந்தேன்னு சொன்னால் பேந்தேனே நாம் இதானே பாவ மன்னிப்புன்னு சொல்கிறேன். இந்த சர்ச்சில் எல்லாம் போய் பாவ மன்னிப்பு கேட்குறது தானே, அதுதான் முதல் படி. நாம் முன்னேறதுக்கான முதல் படி. நம்ம தப்பை நாம் ஏற்றுக்கொள்றதுக்கு அதை உணர வேணும், உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேணும். சும்மா பொய்யுக்கு ஆமாம் அவரை சந்தோஷப்படுத்துறக்கான்னு சொல்றதுல வேலையில். அருமையான குரல் விளக்கம், அருமையா இருந்து நாராயணமூர்த்தி சார். நன்றி நன்றி சார், நன்றி. இந்த குரலோட முக்கிய கரு விளையாட்டுக்கு கூட அடுத்தவர்களை இணையாக பேசாதுங்க, இணைந்து பேசாதுங்க அப்படின்றதுதான். அதை கொஞ்சம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். மகிழ்ச்சி. வாங்க சார், கோபாலரத்ன சார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆடியபிளா சார்? கேக்குது சார், நல்லா கேக்குது. வாய்ப்புக்கு நன்றி. வாரந்தோறும் வள்ளுவம் நிகழ்ச்சியில பெரும்பாலும் நான் சாய்ஸ்ல விட்டுருவேன். ஒரு 100 நிகழ்வு நடந்ததுல ஒரு 15 நிகழ்வுகள்ல கலந்துகிட்டு இருப்பேன். மற்ற எல்லா நிகழ்வுலையும் கலந்துக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இது எண்ட் ஆஃப் தி வீக்ன்றதால ஜென்ரலா அதை நெக்லெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போதான் தெரியுது அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. பட் இனிமே நிச்சயமா நான் கலந்து கொள்வேன் என்று உறுதி அளிக்கிறேன். ஸோ இன்றைய திருக்குறள் தலைப்புல 996வது குறள். அந்த குறளை படிச்சிடுறேன். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். ஸோ அதை பத்தின விளக்கம் புலியூர் கேசையன் என்ன சொல்றாருன்னா, பண்புடையாரிடத்தே படுதலால் உலகில் எப்போதும் உலகனாய் வந்து கொண்டிருக்கிறது. அங்கனம் இல்லையானால் அது மண்ணுக்குள் புகுந்து மாய்ந்து விடும் அப்படின்ற டீட்டெயில் சொல்றாருங்க. அதுக்கு அடுத்து வரதராசனார் என்ன சொல்றாருன்னா, பண்புடையவரிடத்தில் பொருந்தி இருப்பதால் உலகம் உளதாய் இயங்குகிறது. அது இல்லையானால் மண்ணில் புகுந்து அழிந்து போகும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்றாரு. அடுத்து சாலமன் பாப்பையா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்திருக்கிறது. அவர்கள் மட்டும் வாழாது போவார் என்றால் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும் அப்படின்னு சாலமன் பாப்பையா சொல்லியிருக்காரு. ஸோ ஐயா கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக நடைமுறைகள் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும், இல்லையேல் அந்த நடைமுறைகள் நாசமாகிவிடும். உலக நடைமுறைகள் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும், இல்லையேல் அந்த நடைமுறைகள் நாசமாகிவிடும்னு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலைப்பை ஒட்டி எனக்கு கதைகளோ ஏதோ இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் என்னுடைய மைண்டில் தோணுனது பணி புரிகிற இடத்துல தலைமைக்கு தலைமை பண்பு வேண்டும். பணி புரிகிற இடத்தில் அந்த தலைமையேற்று நடத்துபவர்களுக்கு தலைமை பண்பு வேண்டும். குடும்ப தலைவனுக்கு அவருக்குரிய பண்பு வேண்டும். குடும்ப தலைவருக்கு அவருக்குரிய பண்புகள் வேண்டும். ஆளும் அரசியல் தலைவர்களுக்கு தேர்ந்தெடுத்த பண்புகள் வேண்டும்.
ஆளும் அரசியல் தலைவர்களுக்கு தேர்ந்தெடுத்த பண்புகள் வேண்டும். பண்பு இல்லை என்றால் சமுதாயம் பாழ்பட்டுவிடும். இது என்னுடைய கருத்து. அனுபவம் வாய்ந்த பெரியோரின் பண்புகளை பார்த்து கேட்டு உணர்ந்து பழகி கொண்டால் உலகத்தில் உயிர்ப்பு இருக்கும். இல்லையேல் வாழ்வு என்பது மண்ணுக்குள் போய்விடும் என்பது என்னுடைய கருத்து சார். நன்றி சார். அருமை அருமை அருமை. கேட்டுடலாம் சாருக்காக. யாராச்சும் இதுக்கு கருத்து சொல்றீங்களா? சாரோட ஓரிரு வார்த்தைகள் சார் சார் சொல்லுங்க. ஒரு ரெண்டு இது என்னன்னா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அது ஒண்ணு. நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் நிலை பெற்று வாழ்கிறது. இல்லைன்னா இந்த உலகம் என்றோ அழிந்து போயிருக்கும். அதே பொருளை தான் இந்த இடத்துல பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்புடையாளர்கள் இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த உலகமே இருக்கிறது. பண்புடையவர்கள் இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். அப்படிங்கிற பொருள் தான் அது. கலைஞர் உரை இதுல ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த அந்த உரையோட பொருளை சொல்லுங்க சார். இன்னொரு தடவை கோபாலர் சார் ரொம்ப அருமையான இடத்த அவர் சொல்றாரு. அந்த குறளுக்கு நல்லா இருந்தது. அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் மேடம். நான் சொல்றேன். நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா, அவர் உலக நடைமுறைகள் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும். இல்லையேல் அந்த நடைமுறைகள் நாசமாகிவிடும். அதான் அந்த பண்புடையாளர்கள் போற போக்குல போகும்போது இந்த உலகம் சிறப்பா இயங்கும். பண்பற்றவர்களோட இந்த உலகம் இயங்க ஆரம்பிச்சதுன்னா உலகமே நாசமா போயிடும். அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. அதனால அந்த பண்புடையவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் அதை பின்பற்றும் போது இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பொருள். பண்புடையாளர்களால் தான் இந்த உலகமே இருக்கிறது அப்படிங்கிற பொருள். இந்த இடத்துல மண் அப்படின்னு சொல்லும் போது அழிவுற்று போய்விடும் அப்படிங்கிறது தான். மன்னன் அப்படின்னா அழிவற்றவன் அப்படிங்கிற பொருள். அதனாலதான் இந்த 2 சுழின்னு போட்டு எழுதுறது. ஆனா அவங்க இருக்கிறதுனால, நிலை பெற்று இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து போய்விடும் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அது சிறப்பு சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம தலைவன் சரியா இருந்தாதான் அது சரியா இருக்கும். அலுவலகத்துல அதிகாரி சரியா இருந்தாதான் அலுவலகம் சிறப்பா இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி மேடம். வாங்க கல்யாணம் சொல்லிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். இத்தனை பண்புடையவர்கள் இந்த குழுவில் இருக்கிறதுனால தான் இந்த குழு இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கு. 100வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அதுக்கு பெருமைப்படுறோம். தொடக்கத்திலே அதுதான் சார் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி. இதை நீங்க வழிமொழிந்ததுக்கு மகிழ்ச்சி. சரி சரி. நான் முதல்ல 2 நிமிஷம் வரல நானு. வாங்க கல்யாணி மேடம். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. பொறுத்தருள்க. ஏன்னா என்னோட போக்கு வேற மாதிரி இருக்கும், மன்னிச்சுக்கணும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறது குறள். அதுக்கு புலியூர் கேசிகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்கள் அறத்தை போல கூர்மை உடையவர் என்றாலும் ஓரறிவே உள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர். மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம்போல் கூர்மையான அறிவுடையவர் ஆனாலும் ஓரறிவுயிராகிய மரத்தை போன்றவரே ஆவர் அப்படின்னு மு. வரதராஜன் சொல்றாரு. சாலமன் பாப்பையா மனித பண்பு இல்லாதவர்கள் அறம்போல அறிவு கூர்மை படைத்தவர் என்றாலும் ஓரறிவு படைத்த மரத்தை போன்றோரே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வைரமுத்து அவர்கள், அறுக்கும் அறம் போல ஒருவர் கூறிய அறிவுள்ளாராய் இருக்கலாம், அறிவுக்குரிய மக்கட்பண்பு இல்லாவிடில் அவர் அறிவுக்குரிய மரம் போன்றவரே ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் போக நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மரம், உலோகம் இவற்றால் ஆன கடினமான பரப்பை மென்மையாக்க பயன்படுத்தப்படும் அறம் என்கின்ற
கைக்கருவியை போன்ற கூர்மையான அறிவு உடையவனாக இருந்தாலும் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய இளகிய மனம், அன்பு, ஒழுக்கம் போன்றவை, யாரும் எளிதில் அணுகி உரையாடக்கூடிய எளிமை, அன்பான மனம், நல்குடியில் பிறந்தார் எனும் பெயர், தம் குடும்பத்தின் உயரிய குணங்கள் தன்னுள் பொருந்தி இருப்பது, நீதியையும் அறத்தையும் பின்பற்றி தனக்கும் பிறர்க்கும் பயனுற வாழ்வது, பகைவர்களை கூட ஏளனமாக பேசாமல் பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்வது போன்ற குணங்கள் இவை எல்லாம் இல்லாது இருந்தால் ஆறறிவு உயிராக இருந்தாலும் மரத்திற்கு சமம் என்கிறார் வள்ளுவர். இப்படிப்பட்ட பண்பு கொண்ட மனிதர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது. இல்லை என்றால் இந்நேரம் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கும் என்றும் சொல்கிறார். மனிதர்களுக்கு அதுதான் இதுக்கு முதல் குறள் அதுதான். இப்படிப்பட்ட பண்பு கொண்ட மனிதர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது. இல்லை என்றால் இந்நேரம் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கும் என்று சொல்கிறார். மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய அரும் பெரும் குணங்கள் இல்லாது அறிவு கூர்மை மட்டுமே இருப்பது என்பது இக்காலத்தில் அறிமுகமாகி இருக்கும் செயற்கை நுண்ணறிவோடு ஒப்பிடலாம் என்றே தோன்றுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவு என்னும் இயந்திரம் மனிதர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் மிகவும் திறம்பட மனிதர்களை விட வேகமாகவும் மேன்மையாகவும் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இதனின் இந்த திறமை, அறிவாற்றல், சக்தி, வேகம், நுணுக்கம், சிறப்பு அத்தனையும் உலக மக்களின் அறிவை விட மிக பெரியதாய் உருவாகி வருவது மக்களுக்கு ஒருவித அச்சத்தை தருகிறது. பலரின் வேலை பறிபோகும் அபாயம் வரலாம் என்ற அச்சம் உலக மக்களின் மனதில் பரவி கிடக்கிறது. ஆனால் இந்த இயந்திரத்திடம் மனிதர்களுக்கே உரித்தான உயரிய குணங்களான அன்பு, இளகிய மனம், சூழ்நிலைக்கேற்ப நடக்கும் தன்மை, மக்களின் நிலை கண்டு நடந்து கொள்ளும் திறன் இல்லாததால் செயற்கை நுண்ணறிவிற்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் மரத்திற்கே சமம் என்று வள்ளுவர் வழி நின்று சொல்லுகிறேன். இதை சொல்லும் இந்த தருணத்தில் இன்னொரு எண்ணமும் தலை தூக்குகிறது. அதாவது, இன்று நம் பழங்கால சிலைகள், குகை கோயில்கள், குடைவரை கோயில்கள் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது, அதுவும் தென்னிந்திய எல்லோரா என்று அழைக்கப்படும் கழுகுமலை வெட்டுவான் கோயில், அதாவது அது கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முந்தியது. எப்படி இவ்வளவு நேர்த்தியாக இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் இவை கட்டப்பட்டன என்னும் பெருங்கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் ஒன்றும் எழுகிறது. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு நம்மிடம் இருப்பதை விட அரிய, சிறந்த இயந்திரங்கள் இருந்திருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. சரி, இப்ப நம்ம திருக்குறளுக்கே வருவோம். அறம் என்றார் வள்ளுவர். அந்த செயல் அந்த 2000 வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவு தோன்றி அது மனிதனையும் மனித நேயத்தையும் தாண்டி வளர்ந்து ஓங்கியதோ? அதனால்தான் இவ்வுலகம், இப்போ அந்த முதல் குறள்ல சொன்னார் இல்லைங்களா, அது பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அதியின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்வது போல் மண் புக்கியதோ, ஆழத்தில் அமிழ்ந்து போனதோ, திரும்பவும் நாம் தலை தூக்கி வாழ ஆரம்பித்து மனித நேயம் காத்து வாழ்ந்து வருகிறோமோ? நாம் நம் செயற்கை நுண்ணறிவு போன்ற அறிவியல் வளர்ச்சியில் சிக்கி நம் மனித பண்புகளை தொலைத்து விடாமல் பாதுகாக்கத்தான் வள்ளுவர் இவ்வதிகாரம் எழுதினாரோ? மனித பண்புகள் காத்து மனிதம் வளர்த்து மனித குலம் காப்போம். நன்றி, வணக்கம். அருமை. அருமை அருமை அருமை. ஒரு நல்ல பார்வைதான். முக்கியமான விஷயம். மிக சாதாரண ஒரு செய்தி தான். எவ்வளவுக்கு அறிவாளியா இருந்தாலும் பண்பு இல்லை, நீ பண்புடையனா நடந்துக்கல அப்படின்னா அது புரோஜனம் இல்லை. நீ வச்சிருக்க அறிவுக்கு புரோஜனம் இல்லை. நமக்கு தெரியும், நமக்கு இல்லை. நான் பல பேரை பாக்குறோம், படிச்சவன் அறிவாளி மாதிரி நடந்துக்கிறான், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறான், ஆனா பண்பா நடந்துக்கிறான் பாரு அப்படின்னு பல நேரங்கள்ல சொல்றான் இல்லையா? அதுதான் இந்த திருக்குறள். பாராட்டுக்கள். கல்யாணி மேடம் கருத்துக்கு யாராச்சும் வேற? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கல்யாணி கேட்ட மாதிரி முற்காலத்துல அந்த கருவிகள்லாம்
சிறப்பா இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருக்குமோ, அதனால இந்த பேரழிவெல்லாம் வந்திருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதானம்மா? ஆமாமா. அதாவது அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல மனித பண்புகள் குறைஞ்சதுனால இப்போ ஒரு முதல் குறள்ல சொல்லியிருக்காரு இல்லைங்களா? மனித ஆமா. பண்புகள் இல்லாதப்ப வந்து இந்த உலகமே வந்து மண்ணுக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அத படிச்சுட்டு இத படிக்கும் போது எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்றேன். அது வந்து கரெக்ட் தான். ஆனா அந்த பேரழிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேரழிவு வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால சுனாமி வந்தது. அது வரும்போது ஒரு பேரழிவு தான். அப்படி இல்ல. அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேரழிவுங்கிறத விட இப்ப அந்த வெட்டுவான் கோயில்ல அந்த எல்லோரும் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்க? இப்பவும் வந்து சில கோயில்கள்ல வந்து பில்லர் மேல நிக்குது, கீழ அடியில ஒரு துண்ட போட்டு இழுக்க முடியுது. அந்த அந்த தூணுக்கு அடியில. அந்த அளவுக்கான ஒரு அறிவியல் விஷயங்கள் அப்ப எப்படி செஞ்சாங்க? இவ்வளவு ஒரு கூர்மையான ஒரு சிற்பங்கள்ல இருக்கிற நுணுக்கங்கள் எப்படி வந்தது அப்படின்னு நம்மள இப்பவுமே வியந்து தான் போறோம். இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த மாதிரியான மெஷின்கள்லாம் அந்த காலத்திலேயே இருந்ததோ? அப்படின்னு யோசிச்சேன். அப்படி யோசிச்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டே இருந்து இயந்திரத்துக்குள்ள போய் போய் அது ஒரு வேளை நம்மள வந்து பண்புகள்லாம் தொலைஞ்சு போனதுனால நம்ம மண்ணுக்குள்ள அமுக்கப்பட்டோமோ? அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா இப்பவும் நம்ம வியந்து தானே பாக்குறோம். நிறைய விஷயங்களை வியந்து தானே பாக்குறோம். நிறைய நுணுக்கமான விஷயங்கள் வந்து வெளிவரும்போது நம்ம அதை வியந்து தானே பாக்குறோம். இது எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்க? அந்த கம்பிக்குள்ள வளையம் ஒரு ஒரு கம்பிக்குள்ள இன்னொரு வளையம் போட்டு போட்டு கோயில்ல இருக்கே அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது எப்படி அவங்க செஞ்சிருக்க முடியும்? அந்த மேல வரைஞ்சிருக்கிறது, சிலைகள் செதுக்கி இருக்கிறது எல்லாம் எப்படி அவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமா செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வியந்து தானே போறோம். ஆமா. அதை வச்சு சொல்லு. ஒரு பார்வை என்ன சொல்றது சார்? ஒரே ஒரு பார்வை. சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சுங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிறைய அதாவது நிறைய பண்பாளர்கள், அன்பாளர்கள், உதவி எல்லாருக்கும் உதவுறாங்க. கல்வியாளர், அவ்வளவு தான தர்மம் செய்வர்கள், கொடை உள்ளம் கொண்டவர்கள், அப்படி எல்லாம் நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்காங்க சார். அவங்க செய்யற ஒரு செயல் பப்ளிக்கா செய்யறது இல்ல பிரைவேட்டா செய்ய கேள்விப்படுறத பாக்குறவா அவங்க மேல இருக்கிற அந்த மரியாதையை குறைஞ்சு போயிட்டு சார். எவ்வளவு பெரிய பண்பாளர்களும், எவ்வளவு பெரிய குணாளர்களும், எவ்வளவு பெரிய உதவியாளர்களும், கல்வி தந்தைகளும் எல்லாம் சொல்றவங்க எல்லாம் ஒரு சில மேடைகள் நடக்கிற அநாகரிகமான செயலால அவங்களை பற்றி ஒரு மதிப்பு அப்படியே விழுந்து சார். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது, அப்படியே டவுன் ஆயிடுச்சு சார். இது என்னுடைய ஒரு பார்வை. எவ்வளவுதான் எல்லா இடத்துலயுமே பண்பாளர், எல்லா இடத்துலயும் நல்லவர்களாக இருக்குமா, எல்லா இடத்துலயும் அன்பா இருக்க முடியுமா, எல்லா இடத்துலயும் குணமா கருணையா இருக்க முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வி எனக்கு. இது நான் உதாரணம் சொல்லணும்னா சிலர் சொல்லலாம், சொல்ல வேண்டாம், எனக்கு பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு சின்ன பார்வை. எவ்வளவு பெரிய மனுஷன், நல்லவன், ரொம்ப நல்லவன், உலகம் எல்லாமே ஊரே பாராட்டுது. ஆனா அவங்க செய்யற ஒரு செயல், 2 செயல் மேடைகள்லயோ தனிப்பட்ட முறையிலயோ செய்யற கேள்விப்படுறப்போ அவங்க பேர்ல இருக்க மரியாதை அப்படியே குறைஞ்சு போயிடுச்சுன்றது என்னுடைய ஒரு பார்வை. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். நன்றி, நன்றி சார். வாங்க வினயதான் சார், வாங்க எதனா பேசுங்க. மகிழ்ச்சி. இந்த இந்த திருக்குறள் இதுகள்ல கலந்துக்கிற போது நம்ம சொல்றதை விடவும் நம்ம உணர்றது ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுகளை படிக்கிற போது சில இதை சொல்ல முடியுது, சிலருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. ஆனால் நம்ம உணர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு அறம்போலும் கூர்மையேறணும் சொன்னாங்க. மரம்போல் அவரு நிறைய இது சொல்றாரு. இங்கே மரம் இது, அதாவது இங்கே அந்த மக்கட்பண்புக்கு சொல்லிட்டாரு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்னு இங்கே இதுக்கே சொல்றாரு. ஒரு பொத்தல் மக்கள் ஒப்பு என்றால் அதுல சொல்றாரு, மக்களே போல்வர் கயவர்னு சொல்லுவாரு. மக்களும் கயவரும் ஒன்னாத்தான் இருக்கேன், எல்லா உறுப்பும் ஒன்னாத்தான் இருக்கேன் அப்படிங்கறதா அவருடைய இது. அதே மாதிரிதான் இது பல இடங்கள்ல ஒரு ஒப்புமை காமிக்கிறாரு. இந்த முழுமையான அதிகாரமும் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அங்கே முன்னாடி இப்ப பண்புடைமை என்னும் வழக்கு 991 வருது, 992 வருது. ஈற்றடி ஒரே அடிதான், பண்புடைமை என்னும் வழக்கு. அப்ப பண்புடைமைக்கு என்ன சொல்றாரு? 5 விஷயம் சொல்றாரு. எளிமையாக பழகுவார், நல்ல குணங்களோடு எளிமையாக பழகக்கூடியவர் பண்புடையான்னு சொல்றார். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல்னு சொல்லுது. பாடு அறிந்து ஒழுகலாம், இது கலித்தொகை சொல்லுது. இந்த உலக நியதி நெறிமுறைகளை
பலகற்றும் கல்லாதவர் சொல்றாரு. உலகத்தோடு ஒட்டவர்கள் தான் அவர் பண்புடைமையா சொல்றாரு. இந்த உலகம் எதை சரின்னு சொன்னுச்சோ அவன் அவ்வளவு கூர்மையான அறிவு இருந்தாலும் அந்த மக்கட்பண்பு இல்லாட்டி அப்படிங்கிறத கேள்வி கேட்கிறாரு அவர். அப்ப எல்லா இதையும் பாருங்களே, அந்த ஒவ்வொரு குறளையும் யோசிச்சு பார்க்கிற போது பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இந்த உலகம் எதை பாராட்டு? பயனுடையார் பண்பை பாராட்டுது. அது எளிதுதான், ஆனா நம்ம செஞ்சுக்க மாட்டோங்கிறது தான் அவருடைய இது. அது எளிமையானது, ஆனா நம்ம அதை செய்யலையே அப்படிங்கறதுதான் அவருடைய வருத்தம். எவ்வளவு இருந்தாலும் அதுலயும் படிச்சவன் சூதுவாதம் செஞ்சா ஐயோன்னு என்ன சொன்னார் பாரதி. அதான் சொல்ற, அறிவுடையார் அறம்போலும் அவர் அவ்வளவு கூர்மையான அறிவுடையவன், ஆனா மக்கட்பண்பு இல்லாம செஞ்சான். இப்ப இந்த வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன எல்லா குறளையும் எல்லாரும் அருமையான கதைகளோட சேர்த்து சொன்னீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பு. உங்களை எல்லாம் வழங்குறேன். மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரம் இருந்ததுன்னா இறுதியில நான் வந்து ஒரே சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தா கடைசியில நான் நிச்சயமா நிச்சயமா. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டரைய உரையாசிரியர்கள் ரொம்ப சிறப்பு சொல்றாங்க. முதல் குறள்ல என்ப அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு எளிதென்ப யாரு என்ப? அதுக்கு முன்னாடி இருந்த அந்த உலகத்தோடு ஒட்டவல்கள் எல்லாத்தையும் சொல்றார். எளிது என்பங்கிறார். ரெண்டாவது அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும். இந்த இம்மு போட்டார்ல, அந்த இம்ம ரொம்ப வியந்து வியந்து எழுதுறாங்க. அதாவது ஆன்ற குடிப்பிறத்தல், அதுக்கு நிறைய விளக்கம் சொன்னார். அவர் சொல்றாரு நல்ல குடியால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு. அதாவது குறள்ல கொஞ்சம் மாத்திட்டு சொல்றதெல்லாம் ஒரு சமத்காரம்னு சொல்றாங்க வடமொழியில. இந்த குடிப்பிறத்தல ரொம்ப அழகா அம்மா இப்ப எடுத்துக்கிட்டு சொன்னாங்க. அவன்ல இருந்து அந்த குடி தொடங்குதுன்னு. ஆனா அது வள்ளுவர் உள்ளமாங்கிறது நம்மளால தெரியாது. ஆனால் அந்த கருத்து சிறந்த கருத்து தான். அவன் மகன் என்ன பண்ணுவேன், இவனை பார்த்து வளருவான். அப்ப இவன் குடியில இருந்து அங்க ஆன்ற குடி பிறக்குது. ஆனா அது அங்க அப்படி வரல. அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் தான் அன்னைக்கு இருக்கிறத நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். அதாவது அன்றைக்கு இருந்ததை நம்ம மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. அன்றைக்கு அப்படி இருந்துச்சு. நம்ம இன்றைக்கு என்ன சொல்றோம், நல்லவரால் வளர்க்கப்பட்டவன் சொல்றோம் குடிப்பிறத்தலுக்கு. அப்ப இவ்விரண்டும் அந்த இம்ப வியந்து வியந்து எழுதுறாங்க. வெறுமை அவனுக்கு குடிப்பிறந்த மாத்திரம் இல்ல, அன்புடைமையும் இருக்கணுங்கிற. அப்போ அது முற்றுமைங்கிறாங்க. இப்படி நிறைய நம்ம படிக்க நமக்கு ரொம்ப விரிதல் ஏற்படுது. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். செல்லகுமார் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். எனக்கு கொடுத்திருக்க குரல் வந்து 998. நண்பற்றார் ஆகி நயமில செய்வர்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. நண்பற்றார் ஆகி நயமில செய்வர்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. மூவா அவருடைய உரை வந்து நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலிருந்தும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும். சாலமன் பாப்பையா உரை தம்முடன் நட்பு செய்யாமல் பகைமை கொண்டு தீமையே செய்பவர்களுக்கு கூட பண்பற்றவராய் வாழ்வது இழுக்கே. கலைஞர் உரை நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல் தீமைகளையே செய்து கொண்டிருப்பவரிடம் நாம் பொறுமை காட்டி பண்புடையவராக நடந்து கொள்ளாவிட்டால் அது இழிவான செயலாக கருதப்படும். பட் எல்லாரும் சொன்னாங்க, அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒரு கதைலாம் கூட சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இந்த குரல்ல இருந்து எனக்கு அது கூட நான் இப்போதான் வந்து இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் முன்னதான் எனக்கு இதையே நான் யோசிக்க முடிஞ்சது. பட் எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நான் இப்போ சொல்ல போறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 2 ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி அரௌண்ட் 35 இயர்ஸ் ஆகுது. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் ஒய்ஃபை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க அதெல்லாம் அவங்க அப்படிதாங்க அப்படின்ற, அதாவது நான் சொல்ல வேண்டியதை என் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. பட் இது எங்கள் குடும்பத்தில் இது பார்த்தீங்கன்னா அவங்க வேற எங்கேயாவது போனாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது என் காதில் வரும். பட் இதில் என்னன்னாக்கா நான்
மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த அவங்களுடைய விஷயங்கள்ல எங்கேயுமே கலந்துக்கவே மாட்டேன் நான். நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் பின்வாங்கியே தான் இருப்பேன். அவங்களே ஏதாவது சண்டையோ, இல்ல எதுவா இருந்தாலும் அவங்களே அவங்களுக்குள்ளார எல்லாம் பேசிக்குவாங்க, முடிச்சுக்குவாங்க. பட் ஏதாவது பண தேவைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, அது நேரடியா வந்து என்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு சில நேரங்கள்ல பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்கு. எங்க குடும்பத்துல நெறைய அது எங்க குடும்பத்துல நெறைய நடந்திருக்கு. பட் ஆனா என்ன ஆச்சு, இதுல என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, 23ல வந்து இறந்துட்டாங்க. ஸோ இறக்கறதுக்கு முன்ன அவங்க வந்து செப்பரேட்டா தனியா தான் இருந்தாங்க. வேசார்பாடியில இருந்தாங்க. பட் இறக்கறதுக்கு முன்ன வந்து அப்போ முதல்லலாம் நான் சாவும்போது கூட, சரி உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ற மாரி ஒரு ஒரு பிடிவாதமா சொல்லிட்டு தான் இருந்தவங்க. ஆனா இறக்கும் தருவாயில வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல தான் வந்து இறந்தாங்க. அப்ப இறக்கறதுக்கு ஒரு 3, 4 டேஸ்க்கு முன்ன அவங்க ரொம்ப முடியாம படுக்கையா இருந்ததுல, ஒய்ஃப் தான் எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சடனா வந்து ஒரு ஒரு அவங்க இறப்பதற்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்ன வந்து, "ருபி என்ன மன்னிச்சுடுமா" அப்படின்னு. உடனே என் ஒய்ஃப் வந்து, "எதுக்கு மாமி? என்ன நான் வந்து உங்கள மன்னிக்கிறது?" "இல்ல, இல்ல நான் என்னென்னவோ சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத." "அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல மாமி. அதெல்லாம் நான் எதுவும் மனசுல வச்சுக்கிறதுக்கு இல்ல. இல்ல, இல்ல நான் உன்ன பத்தி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து நானு ஏதோ நேர்ல பார்த்ததுன்ற மாரி இல்லாம நெறைய சொல்லியிருக்கேன். பட் என்னையோ இருந்தாலும் என்ன மன்னிச்சுடு." அப்படின்னதும் அது வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கே ஒரு மாரியா இருந்தது. என்னத்துக்கு இத போயிட்டு இவங்க சொல்றாங்க? தெரியலையேன்னு. பட் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுல என்ன ஆச்சு, அவங்க வந்து கடைசியா என் ஒய்ஃப் கிட்ட சரி நீ வந்து உனக்கு என்ன விருப்பப்பட்டது சொல்லுன்னதுமே, என் ஒய்ஃப் வந்து, "இல்ல மம்மி எனக்கு எதுவும் தேவையில்ல. ஆஸ் யூசுவல் எங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கோம் நாங்க. எனக்கு எதுவும் தேவையில்ல. உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க." அப்படின்னதும், எங்க அம்மா பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்ட வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணு அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கா. இது வந்து நான் இந்த குரல் இப்ப படிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் நான் இத பத்திலாம் யோசனை பண்ணது கூட கிடையாது. ஏன்னா நாங்க ஒண்ணும் பெருசா திருக்குறள வந்து அப்படி திருப்பி திருப்பி படிச்சுக்கிற ஆள்லாம் கிடையாது. பட் ஆனா இப்போ இந்த குரல் வந்து நான் எனக்கு படிக்கணும்னு அவரு சார் குடுத்தப்போ, இப்ப ஜஸ்ட் கொஞ்சம் முன்ன இங்க வந்து கனெக்ட் ஆகுற வரைக்கும் கூட எனக்கு இந்த குரல்ல இருக்கிற நான் வேற ஒரு விஷயத்த தான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா இப்போ இதெல்லாம் கேட்கும்பொழுது பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய புரிதல் வந்து இந்த குரல் குடுத்த மாரியா இருக்கு. என்னன்னா, இதுல நம்மள என்னதான் வந்து ஒரு கீழ்த்தரமா பேசிட்டே இருந்தா கூட சரி, அத வந்து பெருசா எடுத்துக்காம, அவங்களுக்கு தேவையான நன்மைகள செய்துட்டு இருக்கும்பொழுது, அதனுடைய பலன் வந்து என்னன்றது நான் வந்து அனுபவபூர்வமா உணர்ந்த ஒரு பலனா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப இந்த குரல்ல இருக்கிற மாரி என் ஒய்ஃப் வந்து நான் நெனைக்கணும் போல இருக்கு. அது அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம் அவங்க அந்த மாரியே வந்து கனெக்ட் ஆயிட்டதுனால, எனக்கு இப்போ இந்த குரலோட வந்து கனெக்ட் ஆயி, என்னுடைய லைஃப்ல நடந்த விஷயத்த நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து 1. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுல என்ன சொல்றாங்க, நம்ம வந்து அ நம்மள என்னதான் வந்து கீழ்த்தரமா பேசினாலும், கொண்டாலும் கூட சரி, அத நம்ம அப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கணும். பட் அது வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சது நன்மைய செய்யணும்னு சொல்றது. இது என்னால பெருசா ஏத்துக்கிறதான்றதே தெரியல. ஏன்னா ஏத்துக்க முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏன் நெனைக்கிறேன்னாக்கா, இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ, இல்ல யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், சும்மா எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னும்போது, அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி பொறுமையா போய் அவங்க கிட்ட பேச முடியும்ன்றதே தெரியல. ஸோ அப்படியே பொறுமையா இருந்தாலும், அது எவ்வளோ நாளைக்கு பொறுமையா இருப்போன்றது, அது ரொம்ப பெரிய ஒரு சவாலான விஷயம். பட் எனக்கு நாங்க வந்து ஒரு நேரத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். அதாவது நாங்க மெட்டீரியல்லாம் வந்து சப்ளை பண்றது. ப்ராடக்ட் வந்து செய்து நாங்க அவங்களுக்காக வந்து குடுத்திருந்தோம். பட் அவங்க குடுத்ததுல என்ன ஆச்சு, எங்களுக்கு பணம் வர வேண்டியது அவங்களுக்கு பணம் வந்துருச்சு. கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணம், அது வந்துருச்சு. ஆனா அந்த பணம் இன்னும் கூட எனக்கு எங்க கைக்கு வந்து குடுக்கவே இல்ல அவங்க. இப்ப அப்படி இருக்கும்பொழுது, அவர வந்து நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் எங்களுக்கு அந்த பணம் முழுக்க செட்டில் பண்ணவே இல்ல அவங்க. பட் ஆனாலும் அவரு வந்து ஏதாவது என்ன என்ன என்கிட்ட எப்பயாவது ஒரு சில நேரங்கள்ல கேட்கும்பொழுது, நான் என்னால முடிஞ்ச உதவிகள் செய்துன்னு தான் இருக்கேன். ஆனா செய்யும்பொழுதும் வந்து நான் நினைச்சுக்குவேன், என்ன இன்னும் பணம் தராம இருக்காரு. நமக்கு இன்னும் அந்த அந்த பணம் செட்டில் ஆயிருந்ததுனாக்கா, ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்கும். அந்த பணம் இன்னும் நமக்கு தரலையேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், "இன்னும் பாரு அவரு இன்னும் நமக்கு அந்த பணம் வந்து செட்டிலே ஆகல." அவர் பெரிய கல்விமான். பெரிய ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ, அதனால
அதை பத்தி சொல்லும்பொழுது ஏங்க விடுங்க, நமக்கு நமக்கு என்ன தேவையோ அது நம்மகிட்ட இருக்கு, சந்தோஷமா இருக்கும். அவங்க கொடுத்துதான் நம்ம அடுத்த வேளை சாப்பிடணுன்ற மாதிரி இருந்தாதான் நம்ம யோசிக்க வேண்டியது. அதை தவிர்த்து நம்மளால இன்னும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுன்ற மாதிரி நம்ம சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியது? அதனால கொடுத்தாங்களாக்கா வாங்கிக்கலாம். நமக்குன்னு வர வேண்டிய பணமா இருந்ததுன்னா அது கட்டாயம் நம்ம வந்து சேரும். அப்படி இல்லைனாக்கா அது கொடுக்கலனாலும் நீங்க அந்த ஸ்கூலுக்கு டொனேட் பண்ண மாதிரி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போதெல்லாம் திட்டுவேன். என்ன திட்டுவேனாக்கா, என்னப்பா நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? நம்ம போய் கொஞ்சம் சண்டை கிண்டை ஏதாவது போட்டோம்னாக்கா கட்டாயம் கொடுப்பாங்க, கொள்ளுவாங்கன்றது. ஆனா இப்போ இந்த குரல் எல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, இதுல என்ன சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பணம் வாங்கி நான் என்ன சாதிக்க போறேன்? ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த பணத்தை வச்சுதான் என்னுடைய அடுத்த வேலை நகர்ற மாதிரி இருந்ததுனாக்கா, டெஃபினட்டா வந்து இது கட்டாயம் அவங்க கிட்ட போய் சட்டையை பிடிச்சி வந்து கேட்டு எல்லாம் வாங்கிட்டு வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுனால எனக்கு என்ன அந்த அந்த பணமா வந்து என் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குமே தவிர, அதை வச்சு நான் வேற எந்த காரியமும் செய்ய போறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே காட் கிஃப்ட் வந்து எனக்கு நல்லாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாம இப்போ இங்க வந்து ஜாயின் பண்ணதே பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் பெரிய ஒரு பரிசாக தான் நான் நினைச்சுக்கிறேன். என்னன்னா இதுக்கு முன்னெல்லாம் இந்த திருக்குறள் பத்தியெல்லாம் நான் அவ்வளோ டெப்தாவோ இல்ல, திருக்குறள் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் இருக்கும், அதை பஸ்ல எல்லாம் படிப்போம், இல்ல வேற எங்கேயாவது போகும்போது படிச்சிருக்கோம். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல கனெக்ட் ஆனதுனால நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிறப்பா மாறின மாதிரி எனக்கே உள்ளுணர்வு வந்து சொல்ற மாதிரியா இருக்கு. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இங்க நான் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஒருத்தர் வந்து அவர் வினை தீர்த்தான், இன்னொருத்தவங்க வந்து ஸ்டீபன் சார். ஏன்னா ஸ்டீபன் சார் கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியாது. என்னுடைய சீனியர் அவர், எங்க ஸ்கூல்ல தான் அவர் படிச்ச ஸ்கூல்ல தான் நானும் படிச்சிருக்கேன். ஸோ நாங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம். நடுவுல ஒரு முறை பேசும்பொழுது தான் எனக்கே தெரிஞ்சது. நாங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்கோம். பட் ஆனா எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு கூட தெரியாது. என்னை விட சீனியர் அவரு. பட் இந்த மாதிரி இவங்களுடைய அது சார்ந்து இப்போ சொன்னாங்க பாருங்க. அதாவது நாராயணமூர்த்தி சார் சொல்லியிருந்தாரு. இங்க இருக்கிற நற்பண்பாளர்களோட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்றது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமே, சந்தோஷம்னு சொல்றத விட பெரிய பொக்கிஷமா வந்து இந்த ஒரு குரூப்ப வந்து நான் கனெக்ட் ஆகி, நான் வந்து மைண்ட்ல வந்து ஏத்திக்கிற மாரி இருக்கு. இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க் யூ. பாராட்டுக்கள். அருமை. அருமை, அருமை, அருமை. சார் இப்பவும் ஒரே ஸ்கூல் தான் சார், MOM ஸ்கூல். ஆமா சார். எனக்கு சீனியர் சார் அவரு. அது எங்களுக்கு தெரியாது. நடுவுல ஒரு பல்கலைக்கழகம் சார், ஸ்கூல் இல்ல, யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. அதுதான் சார். பல்கலைக்கழகம் சார் இது. அருமை அருமை சார். நல்ல, அதாவது எல்லாரும் வேற வேற மாதிரி பேசணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசணும். நீங்க ஒரு குடும்பத்துல பேசினப்போ உங்க மனைவியோட நல்ல செயல்களை எடுத்து பேசுனது வந்து மிக அருமை. ஆனா நீங்க அந்த ஸ்கூல் வச்சிருக்கிறதுக்கு வந்து நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்கன்றது உங்க மனைவியோட பெருந்தன்மை தான். அதை பத்தி பிறகு பேசுவோம், இப்ப வேண்டாம். வேலைமால் மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எனக்கு தரப்பட்ட குரல் வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் 999. பிரின்சிபல் இல்ல, அப்படி நிலைநிறுத்தணும்ல, அதனாலதான். ரொம்ப அருமையாக எல்லாருமே ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. நான் பயணத்துல இருந்தாலும் இன்னைக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா குரல்ல வந்து நம்ம வேண்டான்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல குரல் தந்திருக்கிறீங்க. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்று இருள். பொருட்பால்ல குடியல்ல பண்புடைமை அதிகாரத்தில் வரக்கூடிய 999வது குரல். அதுதான் நகல்னு சொல்றது. வல்லார்ங்குவது வலிமை உடையவர்கள், திறமை உடையவர்கள். வல்லர் வலிமை, நகர்வல்லர் பல மக்களுடன் கூடி வாழக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள். அல்லார்க்கு என்றால் எதிர்மறை, அல்லுக்கு எதிர்மறையாக வரும். மாயிரு என்றால் ஒன்றாய் இருத்தல். இந்த ஞாலம் உலகம் பகலும் பகல் வேளையில்
பார்ப்படுதல் ஒழுங்குபடுதல், பார்ப்பட்டது நல்ல முறையில் நடக்காமல் இருள், இருண்மை என்று சொல்வோம். இது ரொம்ப அருமையான ஒரு குறள். இந்த ஞாலம், பணம், ஒருத்தட்ட நிறைய இருக்கலாம். இப்ப இந்த குறள் எல்லாமே அப்படிதான் வருது பாருங்க. நிறைய என்ன வேணாலும் இருக்கலாம். மாதிரி நம்ம நிறைய பணம் இருக்கலாம், இதெல்லாம் எப்படி இருக்கலாம். ஆனா எல்லாம் இருந்தாலும் பிறரோடு எனக்கு நம்முடைய எமயம் நீங்க பயணத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. பயணத்துல இருக்கிறதுனால விட்டு விட்டு கொஞ்சம் பிரேக் ஆகுது. சரி. பிறருடன் நட்பாய் சிரித்து மகிழ்ந்து நகையாடி கேலி செய்து வாழக்கூடிய பண்பு இல்லாதவராக நம்ம இருந்தோம்னா அவர் பகலில் இருந்தாலும் இருளில் மூழ்கி இருப்பதற்கு ஒப்பு அப்படிங்கிறார். எவ்வளவு அருமையான குறள் பாருங்க. அது பகல் தான், நம்மளை சுத்தி பகல் வெளிச்சம் இருந்தாலும் மகிழ்ந்து வாழவில்லை என்றால் நம்ம எதுல இருப்பதற்கு சமமா? ஒரு இருளில் இருப்பதற்கு. இந்த இரு என்ற சொல்லுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விடை கொடுக்கிறார். பெரிய கரிய, அப்ப இருட்டு, இருண்ட, மாயிரு ஞானம். நம்ம எப்படி நல்லா வாழ்ந்தாலும் கூட எல்லகலப்பாக சிரித்து மகிழ்ந்து தெரியாதவர்களுக்கு இந்த உலகத்துல நீ இருந்தா என்ன இல்லாம இருந்தானாங்கிறாரு. அதத்தான் என்ன சொல்றாரு, நீ நட்ட நடு இரவுல இருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இருட்டுக்குள்ள நீ இருந்தா இப்ப ஏதாவது உனக்கு தெரியுமா? உலகத்துல எதுவுமே உனக்கு தெரியாது. இருட்டுல இருந்தா பகல் தான் உனக்கு எல்லாத்தையும் காட்டும். எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அது உனக்கு நல்லா இருப்பாங்க தெரியுமா? சிலர் சிரித்து மகிழ்ந்தெல்லாம் இருப்பாங்க. ஆனா சிலர் பாருங்க சிரிக்கவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் உருன்னு மூஞ்சி வச்சு நிறைய நம்ம சுத்தி உள்ளவங்க அப்படி பார்த்துருக்கோம். சிரிக்கவே மாட்டாங்க. சிரிச்சா ஏதோ காசு குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா என்ன பயப்படுவாங்கன்னா, நம்ம சிரிச்சு பேசுனா ஏதாவது உதவி கேட்டு நம்மள்ட்ட வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்து யார் சிரிக்காம இருப்பாங்க, பழகாம இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு நெருங்காமல் இருப்பாங்க. அப்ப அதுதான் ரொம்ப அருமையாக இத சொல்றாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு திறமையானவன் இதெல்லாம் நீ பேசி பயனில்லை. பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்க்கு மிகப்பெரிய இந்த உலகம் ஒளியுள்ள பகற்காலத்திலும் இருளாய் கிடப்பது என்று வரதாசர் கூறுகிறார். நல்ல பண்பு இல்லாதலால் மற்றவர்களுடன் கலந்து பேசி மனமகிழும் இயல்பு இல்லாதவர்க்கு இந்த பெரிய உலகம் இருளில்லாத பகல் பொழுதிலும் கூட இருளிலே இருப்பது போல் என்று சொல்றார். அதாவது இந்த இடத்துல ரொம்ப ஒரு அற்புதமான குறள். எப்பவுமே சிரிப்ப மாதிரி ஒரே கிடையாது. ஒரு கிடையாது. ஏற்றத்தாழ்வு, இன்பம், எல்லாம் பார்த்து கொண்டு கூட ஒரு சிரித்து கூட சிரித்துதான் வாழும். சிரிக்க தெரியாம இருந்தா என்ன ஆகும்? நமக்கு சக்தி, ஒரு தெய்வீக சக்தி. அந்த சக்தி சிரிக்க தெரியாதவருக்கு பட்ட பகல் கூட அமாவாசையாக இருக்குது. நன்றி நன்றி. அதாவது உங்களோட இது வாழ்த்துகள். முதல்ல கைத்தட்டலாம் வேலம்மாள் மேடம்க்கு. ட்ரெயின்ல இருந்தாலும் ஓரளவுக்கு பல விஷயங்கள் சொன்னாங்க. இதுல முக்கியமான விஷயம்னா, திருவள்ளுவருக்கு அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு. மைண்ட் ஒரு மைண்டுக்கு ஒரு குழு வராங்க, அங்க போய் அரட்டை அடிக்காதவங்க எல்லாம் நீங்க பிரயோஜனமே இல்லை, போய் மகிழ்ந்து அரட்டை அடிங்க, ஜாலியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் சுக்கா பேரை மட்டும் தான் சொல்லலையே தவிர மற்ற விஷயத்துல சொல்லியிருக்கேன். நீங்க போய் மக்களா கலந்து ஜாலியா அரட்டை அடிச்சு மகிழுங்க அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாரு. சோ வராதவங்க எல்லாம் நேர்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வரவங்க எல்லாம் வெளிச்சத்துல இருக்காங்க. இதுல என்னன்னா, வேலம்மாள் மேடம் சொன்னாங்க, பல விஷயங்கள் பேசவே மாட்டாங்க, ஒரு சிலருக்கு பகிர்ந்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் சொன்னாங்க.
இதுல நீங்க நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கூட அப்பா அம்மா கிட்ட எதையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. பகிர்ந்துக்குன்னு ஏன்னா அதுல இருக்க சந்தோஷம்ன்றது பகிர்ந்துக்குன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பா அம்மா நிறைய எதிர்பார்ப்பாங்களோ நம்ம கையில அப்படின்ற அந்த ஒரு உணர்வுகள்லாம் பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல இருக்குது. அப்போ ஆமா ஆமா சார். அந்த பண்பு அந்த பண்பு இல்லைன்றது நினைக்கிறதா இல்ல பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்கன்றது நினைக்கிறதான்றது பல பல இந்த மாதிரி பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அது இந்த மாதிரி இருக்குது. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்ட பிறகு மதிப்புன்றது போயிடுது. பட் எல்லா இடத்துலயும் கிடையாது. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அது இது குடும்பத்துல இருக்கு. அதே மாதிரி பல சொந்தக்காரங்களும் இருக்காங்க. நண்பர்களும் இருக்கிறாங்க. நண்பர்களும் பெருசா பழக மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க, எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்கன்றதும் இருக்குது. அதாவது எல்லாத்தையும் நண்பர்கள் யாராட்டும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பகிர்ந்துக்க வேண்டிய சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். அது தவறு இல்லை. அதுதான் நட்பு. அந்த நட்பு இல்லைன்னா அப்புறம் பகிர்ந்துக்கலைன்னா நட்பு பிரயோஜனம் இல்லை. அது பேருக்கு அப்படின்னு நண்பர்னு சொல்லிக்குவோம். கல்யாணி மேடம் ஏதோ சொல்ல வராங்க, வாங்க. இல்ல சார், பசங்க இப்போ நம்ம கிட்ட ரொம்ப சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நம்ம சின்ன வயசுல குழந்தைங்களை வளர்த்தும் போதும் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு நம்மளும் சொல்லி வளர்க்கல. ஏன்னா ரொம்ப இருக்குன்னு குழந்தைங்க அதிகமா நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது நம்மளும் செஞ்சிருக்கோம். இல்ல அது இருக்கும். நான் அதுவும் தவறுதான். அது நம்ம தான் காரணம். நீங்க சொல்றத வாஸ்தவம் தான். நான் இல்லைன்னு மறுக்கல. உண்மை 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 உண்மை. ஒத்துக்கிறேன் சார். உங்களோட ஒத்துக்க போறேன் சார். இல்ல கல்யாணி மேடம் சார் இருங்க சார். கல்யாணி மேடம் பேசி முடிச்சுட்டேன் சார். இதுதான் சார் சொல்ல வந்தேன் நான். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க சார். சிவகுமார் சார். நீங்க சொல்லுதான் சொல்லுங்க. சம்பளம் கூட எவ்வளவு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார் நம்ம பிள்ளைங்க. என்னன்னா நமக்கு பங்கு ஷேர் வேணா நான் கேட்க போறேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி சிங்கிள் பைசா ஃப்ரம் யூ தான் சொல்லுவேன் யார்கிட்டயும். எவ்வளவு சம்பாதிக்கணும்னா அது இருக்கு அப்படி இப்படி மழுப்புறாங்களே தவிர சொல்லிட்டா என்ன நம்மள அப்பா அம்மாவை புறாமப்பட போறோம். அப்பா அம்மா பெருமை தானே சார் படுவோம். இந்த காலத்து பசங்க அப்படி எல்லாம் இருக்காங்க சார். அதாவது என் பொண்ணு பெண்கள் உண்மை பேசிட்டு முடிச்சிடும். அடுத்த குரல் கடைசி குரல் மாலதிவம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்து தீமையால் திரிந்தற்று. புலியூர் கேசிகன். பண்பில்லாதவன் முன்னை நல்வினையாலே பெற்ற பெருஞ்செல்வமானது நல்ல ஆவின்பால் களத்தின் குற்றத்தால் திரிதல் போல ஒருவருக்கும் பயன்படாமல் போகும். வரதராசனார். பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் வைத்த களத்தின் தீமையால் நல்ல பால் தன் சுவை முதலியன கெட்டார் போன்றதாகும். சாலமன் பாப்பையா. நல்ல பண்பு இல்லாதவன் அடைந்த பெருஞ்செல்வம் பாத்திர கேட்டால் அதில் உள்ள நல்ல பால் கெட்டு போவது போலாகும். கருணாநிதி ஐயா. பாத்திரம் களிம்பு பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டு விடுமோ அது போல பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்றதாகிவிடும். இதுதான் சொல்லும். நல்ல பண்பு இருக்கணும். பண்பு இல்லாம சேர்த்து வைக்கிற பைசா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கருத்து வேற ஏதாச்சும்? ஓகே, வாங்க சார். நினைத்துதான் சார். அதாவது செல்வம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு நல்ல செல்வம் கெட்ட செல்வம்லாம் இல்லையா. அது செல்வம் எங்க போய் சேருதோ அதை பொறுத்து தான் அந்த செல்வத்துக்கு இயல்பு வருது. இது நன் கலந்து இல்ல, கலம் தீமையால். களம் இருக்கே, அது வைக்கிற களம் அந்த குவளையில இருக்கிற ஒரு அழுக்கால அது திரிஞ்சு போகுதுங்கிறார். அப்ப பண்பிலான்கிட்ட கையில போனா அவர் சொல்லிட்டாரு. முன்னாடி எல்லாம் பேரறிவாளன் சொல்லியிருக்காரு, உள்ளூர் பழுத்தது சொல்லிருக்காரு, மருந்தாகித்தப்பா மரம் சொல்றாரு. எல்லாம் அறிவுடையவன்கிட்ட இருந்தா என்னன்னு சொல்லிட்டாரு. இப்ப பண்பிலான் கையில கூட என்ன ஆகுங்கிறதுக்கு அது சொல்ற. அது பால் தீஞ்சு நல்லதுதான். அது எல்லாருக்கும் அது போய் தீமை ஆயிருச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி
மாயிரு ஞாலம்ங்கிறாரு. இந்த பெரிய உலகமா அது நகல்வல்லால் அல்லார்க்கு பகலும் பார்ப்பட்டது இருள். இத நிறைய இந்த சிரிப்பானந்தாலாம் இதை எழுதுற இந்த சிரிப்பு யோகம் நடத்துற போது இந்த குறளை சொல்லித்தான் அவர் தொடங்குவார். அதே மாதிரி அதுக்கு முந்தின குறள் நான் இந்த இது முடிக்கிறதுக்காக சொன்னேன். அது ரொம்ப அருமையா, நண்பு ஆற்றாராகி, நண்பு ஆற்றாராகி என்ன பண்ணாரு, நயமில செய்வார். என்ன வார்த்தை, 7 வார்த்தையில அப்படியே உருக்கிடுறாரு. நம்ம எவ்வளவோ அதை பத்தி பேசுறோம். நட்பை ஆற்றாராகி, அவரால் பொறுத்துக்க முடியல அந்த நட்பை. அதனால அவர் செய்யறது என்ன, நயம் இல்லாததை செய்யறார். செய்வாராய் பண்பு ஆற்றாராதல் கடையினர். அப்ப அது அருள்வதே பண்புடை, பகைவனுக்கு அருள்வதே பண்புடைமை அப்படிங்கறத மாதிரியும் சொல்றாங்க. அருமையான சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார். அமுதா மேடம் வாங்க, நீங்க ஏதோ கடைசி சொல்லணும். இருக்கு, அழுக்கு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டதால் புளிப்படைந்த இனிப்பு பால் போல முரட்டுத்தனமான மனிதனின் திறக்கப்படாத கருவறைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஏராளமான செல்வம் போன்றது அப்படின்னு. மேடம் வாங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த மரம் போல்வர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அதுக்கு பல கருத்துகள் சொல்றாங்க. நல்லா படிச்சவங்க எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விறகு இருக்குல்ல, அந்த விறகை தான் அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா மரத்தை அவர் சொல்லல. ஏன்னா மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் சொல்றார். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இன்னொரு பாட்டு மறந்து போயிட்டார். இந்த மாதிரி நிறைய பாடல்கள்ல மரத்தினுடைய சிறப்பை அவர் சொல்லும் போது இந்த இடத்துல அவர் எப்படி மரம் போல்வர்னு சொல்வார் அவர். அதனால அந்த இடத்துல மரம் அப்படின்னு ஒரு திட்டுற இடத்துல பயன்படுத்தும் போது விறகு அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துறாரு. பட்டு போன ஒரு விறகு அப்படிங்கிறத அந்த இடத்துல பயன்படுத்துறதுனாலதான் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அப்படின்னு நாங்க கல்லூரியில படிக்கும்போது எங்க பேராசிரியர்கள் இத பத்தி சொல்லுவாங்க. அதனால வள்ளுவ பெருந்தகை மரத்தை ஒரு நாளும் அவர் தாழ்வா கருதுனதே கிடையாது. ஏன்னா மரத்தோட முக்கியத்துவத்தை உணராதவராக அவர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பார் எங்க பேராசிரியர். மரத்தின் முக்கியத்துவத்தை அறியாதவராக எப்படி திருவள்ளுவரால் இருக்க முடியும்? அதனால அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறது பயன் மரமோ மருந்தாக தரக்கூடிய மரங்களோ நிழல் தரக்கூடிய மரங்களோ. ஏன்னா நிறைய நம்ம அறநூல்கள்ல மரம் நடுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சாலைகள் தோறும் நிழல் மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தர்மங்கள்ல ஒன்னா சொல்லும் போது அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை போய் எப்படி இந்த இடத்துல அவர் தவறாக சொல்ல முடியும்? அதனால அது அப்படி கிடையாது. அது விறகு மாதிரி, அது எரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும், வேற எதுக்குமே பயன்படாது. அந்த மாதிரி தான் அந்த இடத்துல அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு எங்களுக்கு நாங்க கல்லூரியில படிக்கும்போது சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. கால மாற்றத்துக்கு ஏற்ப வள்ளுவத்துல இருக்கக்கூடிய பொருளையும் நாம் கொள்ளுவது அப்படிங்கிறதும் சிறப்பு தான். ஏன்னா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத விட இந்த காலத்துக்கும் அது எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க அதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏன் திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு? அந்த காலத்தோட அது போயிருக்கும்ல. அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் நாம் அதற்கான பொருளை எடுத்துக்கொள்வதற்கு அது இடம் கொடுக்கிறது. அதனால அது நிலைத்து வாழ முடிகிறது. அந்த எந்த இலக்கியம் நிகழ்காலம் வரைக்கும் அது அதற்கான பொருளை தருவதற்கு தயாராக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அது இடம் கொடுக்கிறதோ, அந்த அளவுக்கு அந்த இலக்கியங்கள் இந்த உலகத்திலே நிலைத்து வாழும். அப்படிதான் திருக்குறள் அப்படிங்கிறதுக்கும் காலத்திற்கு ஏற்ப நாம் பொருள் கொள்வதில் தவறில்லை அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல எங்க ஆசிரியர்கள் சொன்னதை நான் நினைச்சு பார்க்கும்போது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்துக்கும் அது ஏற்புடையதாக இருந்தது. ஆசிரியர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒன்றும் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எனக்கும் ஏற்புடையதாக இருக்கின்ற காரணத்தினாலதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது அதை தான் நான் கல்யாணி கிட்ட சொல்லணும், கடைசியா சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா. அதனாலதான் அந்த ஓரறிவு அப்படிங்கிறத நம்ம இதுல தொல்காப்பியத்துல கூட அந்த ஓரறிவு உயிர்களை பத்தி சொல்றாங்க.
அப்படி இருக்கும்போது உயிர்னா எல்லாம் உயிர் தானே. அது ஓரறிவா இருக்கட்டும், ஆறறிவா இருக்கட்டும், அறிவுலதான் மாறுபாடே தவிர உயிர்ல ஒண்ணும் பெரிய மாற்றம் இல்லை. உயிர்னா உயிர் தான். அதனால அவர் அறிவை வேறுபடுத்தி பார்க்கவில்லை, உயிரை ஒன்றாக பார்க்கிறார் அவர். சில பேர் தான் அந்த ஓரறிவுங்கிறதை யூஸ் பண்ணிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் மரம் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நானும் அதை யோசிச்சேன். ஆக்சுவலா மரத்தை பத்தி இவர் எப்படி இவ்வளவுதான் சொல்லுவாருன்னு யோசிச்சேன் நானு. அதனாலதான் நான் அந்த பாயிண்ட நான் தொடவே இல்லை. நான் நினைச்சேம்மா கல்யாணி, நான் அதை யோசிச்சேன். நீங்க விளக்க உரை கொடுக்கும் போது அதை நான் ரொம்ப கவனிச்சேன். ஏன்னா அதுல அத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. மரம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. அது எனக்குமே ஒப்புதல் இல்ல. நானும் அந்த இடத்துல யோசிச்சேன். அதாவது இப்ப அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த அறம் இருக்குல்ல, அறம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? அந்த மரத்தை வெட்டி கொண்டு வச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த லாகுங்கிறோம்ல, அந்த இடத்துலதான் அந்த அறமே யூஸ் பண்றாங்க. அத மாடி கல்யாணி, அங்க மட்டுமே அறம் அப்படிங்கறத மரத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துறது இல்ல, உலோகங்களுக்கும் அறம் உபயோகப்படுத்துவாங்க. அதுவும் சொன்னேன் நானு, மரம் உலோகம் ரெண்டுக்குமே பண்றாங்க. அதை மென்மைப்படுத்துவதற்காக, மென்மையாக்குவதற்காக அப்படின்னு. ஆனா எப்ப நம்ம அந்த உயிரோட நின்றுட்டு இருக்கிற வளர்ந்துகிட்டு இருக்கிற மரத்தை போய் நம்ம போய் எப்பவுமே மென்மைப்படுத்துறது கிடையாது. அதை திருப்ப வெட்டி எடுத்துட்டு வச்சதுக்கு அப்புறம் தானே. அதனால வள்ளுவர் அப்படிதான் சொல்லி இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு நான் அது முதலே எனக்கு அது ஒரே ஒரு சின்ன குறிப்புமா, பின்னாடி கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். டிபிக்கல் ட்ரீ என்னங்கிறாரு, அவையகத்தே சொல்லாம நிக்கிறவன் மரம்ங்கிறாரு. அதாவது மரம்ங்கிற சொல்ல கான்டெக்ஸ்டுக்கு தகுந்தபடிதான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல அதுக்கு என்ன பொருள் அப்படிதான் பயன்படுத்தணும்னு என்னுடைய இதுவா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அதுல ஒரு வைரமுத்து பாத்தீங்கன்னா மரத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அது அந்த கவிதைகள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அது இலையில இருந்து சுடுகாட்டுக்கு போற மறந்தான் அருமைமா. அதுதான் மறந்தான். அதுதான் அது மரம் சொன்ன உடனே எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது. அதனால சொன்ன இங்க வள்ளுவர் சொல்றது என்னதுன்னா, மரம்ங்கிறத அவர் தாழ்ந்து அப்படி கிடையாது, இங்க எடுத்துக்க கூடாது. அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொருள் படும். ஐயா சொன்னார்லையா, அது இங்க மரம்னு அவர் சொல்றது, மரம் ஒரு இடத்துல நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை உடையது. அது எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதோ இல்ல எங்கேயா போய் நட்பு கொள்றதோ அப்படியெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல நிலையா நிக்கக்கூடிய தன்மை உடையது. மனிதன் அப்படி இருக்கு. மற்ற விலங்குகளோ அது எங்கேயா போகுது, ஒரு நாய் இன்னொரு நாயோடு நட்பா பழகும், இப்படி எல்லாம் இருக்கதை நம்ம பாக்குறோம். அந்தந்த குழு கூடையாவது அது நட்பாக இருக்கதெல்லாம் பாக்குறோம். ஆனா மரத்துக்கு அந்த பண்பு இல்லை. அந்த பண்பை தான் நீங்க சொல்ற, அப்படி எடுத்துக்கணும் நம்ம இதை. மரத்திற்கு அந்த பண்பு இல்லை. இங்கு மனிதனுக்கு அறம் போல, அறம்னா இங்க கூர்மையை தான் சொல்றாரு. கூர்மையான அறிவு உனக்கு இருந்தா கூட அறம் போன்ற கூர்மை, அறம் எல்லாவற்றையும் அறுக்கக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி அறிவு, பிறருடைய எல்லா விடயங்களையும் புரிந்து கொண்டு அதை தெரியக்கூடிய அறிவுக்கு அளவுக்கு கூர்மையான அறிவு படைத்தவனாக நீ இருந்தாலும் மனித பண்பு என்ற ஒன்று உன்னிடம் இல்லைன்னா நீ மரம் போலதான் நிலச்ச இடத்திலேயே நின்றுகிட்டு அங்கேயே இருப்ப, வேற உனக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. அதைத்தான் இங்க சொல்றாரு. மற்றபடி மரத்தை குறைவாகவா அப்படி எடுத்துக்க வேண்டாம். நம்ம இதை அப்படிதான் சொல்றாரு. மகிழ்ச்சி, அருமை அருமை. அதாவது இங்க ஒரு செய்தி நம்ம கவனிக்கணும். தொடக்கத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் நாம எவ்வளவு பண்புடையாளரா நடந்துகிட்டோன்றது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒருத்தர் பேசும்போது யாருமே குறுக்க பேசல. மிகப்பெரிய, அதாவது இந்த அதிகாரத்துக்கு உரிய ஒரு பண்பை நாம ஒரு செயல்பாட்டுல கொடுத்திருக்கோன்றது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். எல்லாருக்கும் பாராட்டுக்கு கைதட்டலாம். நன்றி நன்றி நன்றி. ஒருவருக்கு பாராட்டு. உண்மைதான் சார். அதாவது அந்த பண்பை கவனிச்சிருக்கோம். அந்த பண்போட ஒரு கவனம் இருந்திருக்கு. அதை முறையா பயன்படுத்தி இருக்கோன்றதுல மகிழ்ச்சி. நல்ல கருத்துக்கள். பேசலாம். இல்ல சார், நல்ல பக்குவப்பட்ட மனங்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குது உண்மையிலே. ஏன்னா குழுவில் இருக்க அத்தனை பேரும் சரி, நீங்க முத்தாய்ப்பா சொன்ன இந்த ஒரு வாசகமும் சரி, எல்லாரும் எவ்வளவு பண்போடு இந்த குழுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த அனுபவம் பாத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய பண்பாளனை உருவாக்குறது.
நாம அதாவது கற்பதற்குரிய வாய்ப்பு அது இன்னும் இறந்து பார் தெரியுங்கிற மாதிரி சொன்னாங்களே ஒரு இதில் வந்து, அதாவது கற்பதற்கு வயதில்லை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நம்ம படிக்க படிக்க வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடலாங்கிறத வந்து ஒரு பண்பாளருக்குரிய சிறந்த பண்பை வந்து இங்கே இந்த குழு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. வாங்க சார் கோபால் ரத்ன் சார். சார், இந்த பண்பாடு வந்து உயிர்ப்போடு இருக்கணுன்றதுக்காக தான் அரசு துறையில வந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அப்படின்ற ஒரு துறையை வந்து நடத்திட்டு இருக்காங்க என்ற தகவலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுது. மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. நல்ல தகவல். கல்ச்சருங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்பாடு எங்க? அமுதா மேடம் ஏதோ சொல்ல வரீங்க? பண்படுதல் அப்படிங்கிறது தான் அது. பண்பாடு அப்படிங்கிறது பண்படுதல் தான். நம்ம பண்பட பண்பாடு வளரும். பண்படுறத மறந்துட்டோம்னா பண்பாடு வளராது. அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் நம்ம பண்பட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உழவு நிலம் பண்பட்டு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு விளைச்சலை அமோகமா கொடுக்கும். மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்பட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றிகளும் செல்வங்களும் நமக்கு வந்து குவியும். அதுதான் அதனுடைய இது. அருமை. அருமையான விளக்கம். 9 ஆயிடுச்சு. ஒரு நல்ல, அதாவது 100வது அதிகாரம் வந்து மிகச் சிறப்பா நம்ம பண்ணியிருக்கோம், நடத்தியிருக்கோம். அழகா ஒவ்வொருத்தரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பேசுறப்ப. சொல்லுங்க மேடம். மாமா வந்து ஸ்டீபன் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லு, ரொம்ப சிறப்பா வந்து பண்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க மாமா. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டீபன் சார் நீடூழி வாழ்க, வாழ்த்துகள் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய பண்புடைமை 100 ஆண்டு வாழ்கிறாரு போல இருக்கு. வந்து சொல்லலாம் மாமாவா அவங்க வந்து ஷாலு பனியன் எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவங்க வந்து சார ரொம்ப வாழ்த்துனாங்க. ரொம்ப நன்றி மேடம். நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை வாழ்த்துறோம், உங்களுக்கு நன்றி சொல்றோம். நன்றி சார். நன்றி. உங்கள் இருவருக்கும், உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, இருவருக்கும். ஏன்னா அதாவது நீங்க தான் பங்கு பெறுவீங்க. ஆனா அங்க பக்கத்துல சார் இருந்துட்டு முழுமையா பங்கு பெறுற, அதுதான் இங்க மிகப்பெரிய சிறப்பு. அவங்களுக்கு சார் நான் ஒரு ஸ்டெப் மேல வந்தா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு ஸ்டெப்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? இதுல என்னன்னா நம்ம டே 1 அந்த அதிகாரம் 1ல இருந்து நம்ம சிவகுமார் சார் வந்து ஃபுல்லா இருக்கிறாரு. 10 அதிகாரம் பார்த்தாலே சிவகுமார் சார் இருப்பாங்க. நான் கூட இருக்க மாட்டேன். நானே வந்து லேட்டா தான் வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வினய்தீதான் சார் வந்துட்டாங்க. மோஸ்ட்லி இருப்பாங்க சிவகுமார் சார். எங்க சார் 100 அதிகாரமா படிச்சிருப்பாருப்பா. ஏன்னா அவருக்கு வேற வழியே கிடையாது. 100 அதிகாரமா ஃபுல்லா படிச்சிருப்பாரு. ஆனா ஸ்டார்டிங்ல ராமு சாரு, பிரேமா மேடம், நானு எல்லாருமே தான் வந்து நம்ம இந்த திருக்குறளை வந்து நாராயணமூர்த்தி சாரு நம்ம படிக்கவே இல்லை. அதனால இந்த இப்பயாவது படிப்பு பண்ணோம். ஆனா அது எல்லாராட்டும் பண்ண முடியல. ஆனா வந்து சிவகுமார் சாரும் வினய்தீதான் சாரும் நானும் ஓரளவுக்கு ஃபுல்லாவே நிறைய கலந்துருப்போம். ஃபுல்லாவே எல்லாருமே ஒரு 4-5 அதிகாரம் தான் விட்டு இருப்போம். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நாராயணமூர்த்தி சார் ஓரிரு வார்த்தைகள் திருக்குறள் பயணம். மைக் அன்மியூட் பண்ணு. நிறைய தளங்கள்ல பேசுறாங்க. பட் நம்ம தளம் வந்து தொடர்ந்து விடாம 100 அதிகாரம் பேசுறது மிகச்சிறப்பு. அதுவும் 100வது அதிகாரத்தை வந்து மிக சிறப்பு. அந்த அதிகாரமே வந்து ஒரு சிறப்பு. என்ன பண்புடைமை வந்து பேசுறது வந்து எல்லாரும் சொன்னதுதான். இருந்தாலும் எல்லாரும் இவ்வளவு பண்பாளர்கள் இருந்து வழிநடத்தி செல்வது மிக மிக சிறப்பு. எனக்கு என்ன சொல்றது தெரியல. அன்பாளர்களும் தான் இருக்காங்க. பண்பாளர்னா அன்பாளர் தான். அன்பு இல்லாம பண்பு வராதுமா. அது ரைட்டு. அதனால வந்து இந்த பயணம் வந்து அது நீண்ட நெடும் பயணம். அதாவது 5 வருடத்துல வந்து நம்ம ஆரம்பிச்சது லேட்டா தான் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். குறள் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். இருந்தாலும் வந்து 100 அதிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்யறது வந்து ரொம்ப மிக மிக சிறப்பு. இது வந்து எந்த குழு இது மாதிரி செஞ்சிருக்கான்னு தெரியல.
அதுவும் இதில் வந்து எல்லாரையும் தான் சொல்லணும், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறத விட எல்லாரும் ரொம்ப சிறப்பாக வந்து கைகோர்த்து போனது இருக்கு பாருங்க, மிகச்சிறப்பு. அதாவது இப்போ நான்லாம் வந்து இப்போ வினயத்தான் சார் அளவுக்கு அமுதமான அளவுக்கு திருக்குறள் படிக்கல, இருந்தாலும் ஓரளவுக்கு ஏதோ ஏதோ படிச்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க வந்து நமக்கு அவங்க சொல்கிற சில மேற்கோள்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் அவங்க நம்மளோட பயணிப்பது நமக்கு பெருமை. நன்றி. வினயன் சார் அதுக்குன்னே முழு தயாரிப்போட வருவார். கண்டிப்பா கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. பாராட்டுக்குரிய செயல். ஒரு சில நேரத்துல நானே, சிவகுமார் சாரு, எங்க சாரு, வினயதிதான் சார் 4 பேர் மட்டுமே இருந்து ஒரு சில அதிகாரம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஆனா அதுக்கப்புறமா வந்து அமுதாமாலாம் வந்த பின்னர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு சில நேரம் பிரேமா மேடம் வருவாங்க, அப்பப்போ பிரேமா மேடம் வருவாங்க. ராமு சார் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வர்றதில்ல. ஆனா இந்த 100 அதிகாரம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்ல யாருமே வரல. அதான் சொல்றேன், நாங்க 4 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்துருச்சு. ஒருத்தர் இதுல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் மாலதி, எல்லாரும் கைகள் இணைந்து போறோம் அப்படிங்கும்போது அந்த இணைந்த கைகளை இணைத்துக்கிறாருல்ல சாரு, அதை ஒதுக்காம, அதுதான் பெரிய விஷயம். கையை பிடிச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, கையை தள்ளி விடாம பிடிச்சுக்கிட்டு போறதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி வர்ற கைகளை எல்லாம், அப்படி தேடிக்கிட்டு வர்ற கைகளை எல்லாம் இனம் கண்டுபிடிச்சு பிடிக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். இது நம்மள பிடிச்சுக்க வருதா இல்ல நம்மள தள்ளுறதுக்கு வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாருக்கு. ரிஃபாய் பாயும் சிவகனியும் வருவாங்க. ரிஃபாய் பாய் வரல, செல்வா வரல. செல்வாவும் நிறைய நேரம் வருவாரு. செல்வா வருவாரு, ரிஃபாய் பாய் வருவாரு, சிவகனி வருவாங்க. இன்னைக்கு 3 பேருமே ஆளை காணோம். 3 பேரும் வருவாங்க ஆக்சுவலி. அமுதம்மா சொன்னதுக்கு கரெக்ட். அது வந்து யாரையும் புறந்தள்ளாம வச்சிருக்க, நம்மளையும் சேர்த்து. ஆமா மேடம், உண்மையெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கே ஒரு பெரிய கும்பிடு. தலைமை பண்பு அப்படிதான் மேடம். தலைமை பண்பு உதாரணம். அப்படி எழுத்துன்னு போலன்னா இந்த அதிகாரம் நம்ம பேச முடியாது. சார் வினயத்தான் சார் ஒரு கல்லூரி பேராசிரியர் மாதிரி ரொம்ப சிறப்பா சொல்லுவார் சார். ஒவ்வொரு வார்த்தைக்கு எனக்கு கேட்டா உடனடியா பதில் வரும். பிரிச்சு பிரிச்சு பதில் சொல்ல. ஒரு குறளை படிச்சுதான் பொதுவான அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனா பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாரு. ஒவ்வொருத்துக்கும் அந்த குறளை பிரிச்சு அர்த்தம் சொல்றப்போ ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு மேலும் மெருகு விட்டுவாங்க நம்ம அமுதாமா. அதுக்கு அவங்க 2 பேரும் புலமைகள்ல இவரா அவரான்னு மிஞ்சக்கூடிய அளவுக்கு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கும் சிறப்பாக உங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். எல்லோரும் கலந்து. எனக்கு ஒரு குற்ற உணர்வு, தமிழ் குறளை தட்டு தடுமாறி படிக்க வேண்டியிருக்கு. ஒரு குறளை கூட ஒழுங்கா படிக்க முடியலையே அப்படின்னு ஒரு கெல்டிக்கா ஒரு குற்ற உணர்வு இருந்தா எல்லா குறளையும் படிச்சியா பார்த்தோம். ஒரு முறையா படிக்காத ஆகணும். தொடர்ந்து வாய்ப்புக்கு நன்றி சார். உங்களை ரொம்ப பாராட்டணும் சிவகுமார் சார். தொடர்ந்து வந்து 100 அதிகாரங்களுக்கும் கூடவே வந்து நீங்க பண்றீங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதே பெரிய விஷயம். ராகத்தோட படிச்சாரு. நடுவுல ராகத்தோட வேற நடுவுல பாட்டுல பாடினார் சாரு. ஆனால் சார் எல்லாத்தையும் விட இன்னைக்கு இந்த 100வது சிறப்பு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவங்கள் வாயிலாக சொன்னது வந்து சிறப்பு. இவ்வளவு நாள் வந்து நம்ம கேட்டிருக்கோம். நான் இதுக்கு முன்னால ஒரு நிறைய கொஞ்சம் முன்னால நான் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், படிப்போம், ஒரு கலந்துரையாடுவோம். அதுக்கு வினயதீர்த்தன் சாரும் அமுதாமாவும் வந்து கொஞ்சம் விளக்க வகைகள் கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு இருப்போம். இன்றைக்கு வந்து இது புதுமையா இருந்தது. வந்து ஸ்டீபன் சாருடைய அனுபவங்கள் வந்து புதுமையா கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கும் போது அந்த பங்கிட்டு விதமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருந்தது. வந்து இது வித்தியாசமான முறையில் வந்து நம்ம குரலை அணுகும் போது நமக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப பெரிய பாராட்டு. ஸ்டீபன் சாருக்கு தான் எனக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து அதுக்கு தகுந்தாற் போல எல்லாரும் பண்பாளர்களை சிறப்பாக வந்து ஒன்று கொண்டு வந்தேன். நான் வந்து ஐயோ என்னடா இது ஏதாவது சொல்லணுமே, ஏதாவது இதை ரெடி பண்ணுங்க அப்படின்னாரே வழிய என்னத்தை ரெடி பண்ணுறதுன்னு தெரியாத போது எதேச்சியாக பார்த்த விவகாரம் வந்து இதோட ஒத்து போகிற மாதிரி இருந்தது. அப்போ சொல்லும்போது தான் சரி நம்ம எவ்வளவு நம்ம வந்து உற்று கவனிக்கிறோம், எல்லாத்தையும் கவனிக்கிறோம். அக்கம் பக்கத்தை கவனித்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் எப்படி இருக்கணும், அந்த உதாரணங்களை சொல்லும் பொழுது பகிர்ந்து கிடக்கும் போது வந்து பகிர்தல் வந்து எப்பயுமே வந்து சிறப்பானதாக இருக்கிறது. அது வந்து
உங்களோட இல்லைன்னா வந்து வினிதேத்தன் சார் அமுதாமா கூட எல்லாம் பயணம் பண்ணும்போது நாமளும் இதுல இருக்கிறோங்கிறது வந்து பெருமையாவே இருக்குது எங்களுக்கு எல்லாம். வந்து பெரிய பாராட்டுகள் சார் உங்களோட. மகிழ்ச்சி சார். நன்றி. முடிச்சுக்கலாம் சார். நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி. ஒரு அருமையான அதிகாரம். நம்ம 3வது அதிகாரம்ன்றதை விட ரொம்ப பண்புள்ள அதிகாரமா இருந்தது. பண்பாக பண்ணி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறப்பான ஒரு தகவல்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை கொடுத்தீங்க. அருமை. ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பான தகவல்கள். அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய தகவல்கள். இதை நம்ம இந்த லிங்கை போட்டுட்டு மக்கள் எல்லாம் பார்க்க சொல்லுவோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. குரல் வாசித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு. நன்றி சார். நன்றி சார். நன்றி.